श्रीशैलेशदयापात्रं देवत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रमणं वन्दे रंजदामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदत्तदितराणि तृणाय मेने अस्मत्कुरोर्भगवतोऽसदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युदयत्तनया विभूति सर्वं यदेव नेमेण मदन्मयानाम् आद्यस्तनकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्करियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरस्य मगधाव्यभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाखान् भक्ताङ्ग्रियेणं वरघालतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गसमुनिं प्रणतोऽस्मि नित्यं शुक्लां भद्रं विष्णुं सतिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये यस्यत्तरतभक्ताद्यः परिषत्यापरशतं विघ्नं निघ्नन्ति सततं मुक्षक्षेणं तमाश्रिये ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कवितासागं वन्दे वाल्मीकिकोकिलम् अंजनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कवीशमसगन्धारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं पादात्मजं वानरयुधमुख्यं श्रीरामदूतं सरसा नमामि उल्लङ्घ्य सिन्धो सलिलं सलिलं यशोकभगिनी जनकात्मजायाः आदाय तेनैव तदाकलङ्कं नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयं मदिवाडलाननं काञ्चनाद्रिकमणीयविग्रहं पारिजातधर्मूलवासिनं भावयामि भौमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमदराक्षसान्तकं वेदवेद्ये वरे पुंसि जातेत शरदात्मजे वेदप्रासेत सदाशीत् साक्षात् रामायणात्मना सरिदं रघुनाथस्य शतकोटिप्रविष्टम् एकमैकशरं प्रोक्तं महापातकनाशनं वैदेही सहितं सरत्रमदले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वासेति प्रभञ्जनसुधे तत्त्वं मुनिभ्यवरं व्याख्यानं परदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं तपस्वाध्याय निरतं तपस्वी वाक्षिताम्बरम् नारदं परिप्रक्ष्य वाल्मीकिर्मुनिमुङ्गवम् शेषार्यवंशविमलोदधिसीदपानं गोविन्दसूरितनयं ददवाप्तबोधं तत्पादसंश्रयशुकं निखिलाकमाट्यं श्रीवासलोकगुरुं मण्डकम् आश्रयामः द्राविडागामवोत्तारम् अनन्तार्यकुलोद्भवं श्रीनिवासाचार्यतनयं रङ्गनाथं मघं भजे. அதாவது ராமாயணம் சொல்கிறச்ச நிறைய தியான ஸ்லோகம் பண்ணாதான் அந்த எம்பெருமான் முன்னாடி வந்து ஏந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு வேதமே மனித உருவாக நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு வந்தது. எவ்வளோ பெரிய இன்னல்! ஒரு தர்மத்தை வந்து ஸ்தாபிக்கணும்னா, ஒரு தர்மத்தை வந்து உலகத்தில் வந்து நடந்து காட்டணும்னா அவ்வளோ இன்னல்கள்லாம் வரும். ஆனால் ஆச்சாரியன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை நம்ம பிடிச்சிட்டோம்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆச்சாரியன் இருப்பான். அந்த அது வந்து நம்ம பரம்பரைக்குன்னு கொடுத்த ஆச்சாரியம். அதை வந்து கெட்டியாக பிடிக்க 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 என்னன்னா, நம்மளுடைய கூங்கிறது இருட்டுன்னு அர்த்தம், ரூங்கிறது நீக்கிறது. இருட்டை நீக்கிறதுனா இந்த வெளிச்சம் இருக்குன்னா இங்கே இருட்டு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நம்மளுடைய ஆத்மாவில் அப்படியே வந்து அழுக்கு அப்படியே படிஞ்சுட்டே இருக்கு. ஆத்மாங்கிறது மிகப்பெரிய ஞானகாரம். பரமாத்மா எப்படி இருக்கானோ அதே மாதிரி தான் ஆத்மாவும். அப்படிப்பட்ட அந்த ஆத்மா வந்து என்னன்னா, நம்ம வந்து இந்த சம்சாரங்கிற அந்த லோகம் இருக்கு, அதில் வந்து அப்படியே நம்ம அப்படியே அதில் வந்து முழுகின்றே இருக்கிறதுனால நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க் அதை தான் உலகம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அந்த உலகத்தை நம்ம நினச்சிட்டே இருக்கிறதுனால ஆத்மாங்கிற அறிவுள்ளவன் மீது அழுக்கு படிஞ்சிருக்கு. அது எப்படி இருக்குன்னா, நம்மளே வந்து ஊருக்கு போவோம், நம்ம பாத்துல ஒரு வெள்ளி பாத்திரம் இருக்கு, அதை வந்து என்ன பண்ணுவோம், மேலே வச்சுருவோம், அதை ஒழுங்காக பதமாக வைக்காமல் போயிடுவோம். பெருமாளுக்கு பண்ணுற பாத்திரம் தான் அது. இங்கே வந்து பார்த்தோம்னா அப்படியே பச்சை கலரில் இருக்கும், இதுவாக இருக்கும். அது அப்படின்னா அது வீணாக போயிடுது, அந்த பாத்திரம் தூக்கி போட்டுருவோமா?
அதை அப்படியே தேக்க 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 எப்படி பழசா இருந்தோ அதோட புதுசாயிடும். அது மாதிரிதான் நம்மளுடைய ஆத்மாங்கிறது என்னைக்கும் அழிவும் கிடையாது, அதுக்கு எதுவுமே கிடையாது, அப்படியே இருந்துட்டே இருக்கும். அதுல என்னன்னா இந்த லோக விஷயங்கள்லாம் அப்படியே நம்ம மேல அப்படியே மண்ணிட்டே இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா அப்படியே ரீஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கு, அவ்வளவுதான். இதை தான் இந்த ராமாயணத்துல சீதா பிராட்டியும் ராமபிரானும் அதை நடத்தி காட்டுறான். அப்படிப்பட்ட அந்த வைபவத்துல தான் இன்னைக்கு அதுல மிகப்பெரிய காண்டம், அருமையான காண்டம், அழகான காண்டம், இப்படி எது வேணாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம். அதுக்குதான் அது பேரு சுந்தரகா. ஏன்னா நமக்கே அழகன் யார் இங்க? அபேவரத ஆஞ்சநேயர். எல்லாருக்கும் வந்துருத்து பாருங்க வாயில. ஏன் ராமன் வரலையே? அபேவரத ஆஞ்சநேயர் இருந்தா அழகு. அந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு பேர் என்னன்னா சுந்தரா அப்படின்னு பேர். பெரிய பெரிய மகான்கள் ஜாம்பவான்கள்லாம் ஒவ்வொருத்தரையும் பேசும்பொழுது அந்த ஆஞ்சநேய மூர்த்தி முதல்ல அப்படியே உட்கார்ந்துடுறாராம். ஜாம்பவான் பேசுறான்னு இல்லை, என்ன மாதிரி கீழே இருக்கிறவன் பேசினாலும் ஆஞ்சநேயர் வரார். ஏன்னா அந்த ராமாயணத்தினுடைய மகிமை. ஆஞ்சநேயர் வர இருக்கிற இடத்துல அங்க ராமர் இருப்பார், ராமர் இருக்கிற இடத்துல அகலகில்லை. இன்னைக்கு அடியன் இந்த இதை கொடுக்கும் பொழுது திருப்பதி பாசுரத்துல 2 மாமி முடிச்சா. ஏன்னா அகலகில்லேன் அதுதானே அந்த சரணாகதி தத்துவத்தினுடைய பாசுரம். அப்படிப்பட்ட அந்த சரணாகதி தாயார் என்னைக்குமே பிரிஞ்சதில்லை. இதெல்லாம் நமக்காக அவ நடத்துற நாடகம் தான். ஏன்னா நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும்னு யாரு மேன்மையானவர்கள் வாழ்ந்து காட்டினாதான் நம்மளுக்கு தெரியும். அதுக்காக எல்லாரும் வாழறதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்காக அவர்கள் திவ்ய தம்பதிகள் நமக்காக, அதான் பெருமாளுக்கு பல பல குணாதிசயங்கள்லாம் சொல்லுவான். சௌலபியம், சௌசில்யம், வாத்சல்யம், இப்படி எல்லாம் மேம்பட்டு இருக்கிறது யாருன்னா அவனோட மிகப்பெரிய கேரக்டர்னா சுவாமித்துவம். அந்த சுவாமித்தியத்தை விட்டுட்டு நமக்காக, சுவாமித்துவம்னா அவன் தான் ஹெட், அவன் தான் தலைவன், தேவர்க்கெல்லாம் தேவாவோ அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அப்படிப்பட்ட அந்த தலைவன் நமக்காக இறங்கி இந்த வாழ்க்கைங்கிற ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுறான். எதை வாழ்ந்து காட்டுறான்? அவன் கொடுத்த வேதம்ங்கிற அந்த விளக்க எப்படி வாழறதுன்னு நம்மளுக்கு சொல்லி காட்டணுமா? சொல்றான், புரிய மாட்டேங்கிறது, கொடுக்கறான், புரிய மாட்டேங்கிறது. அதை வாழ்ந்து காட்டுற அந்த ராமாயணத்துல, அதுதான் இந்த ராமாயணத்தினுடைய சிறப்பு. அதுதான் இந்த விபவாவதாரத்திலே ராமாவதாரம் தான் எல்லாரும் அப்படியே ஆழ்வார்கள் கிருஷ்ணாவதாரத்தை பிடிச்சிருந்தாலும் பெரிய பெரிய ஆச்சாரிய புருஷர்கள் எம்பெருமானார் எல்லாம் ராமாவதாரம். ரெண்டுமே ஒண்ணுதான். ராமர் யார், கிருஷ்ணன் யார், 2 பேரும் நம்ம பார்த்து ஒன்னு ராஜா ஒன்னு குழந்தை, அவ்வளவுதான். 2 பேரும் வேணும் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஒரு பாவத்தை நம்ம பார்க்கணும். ஒவ்வொருத்தரையும் பேசுறச்ச இதே பேசிட்டு இருக்கோமே அப்படின்னா இந்த தடவை அடியனுக்கு இங்க நம்ம ஸ்ரீரங்கம் ஜீயராக இருந்தார் தேசிக வரதாச்சாரியார் சுவாமின்னு பேர். கார்பங்காடு தேசிக வரதாச்சாரியார் சுவாமின்னு பேரு. மகா வித்வான். இங்க நாராயண ஜீயராக இங்க வலம் வந்தார். இப்படிலாம் சொன்னா யாருக்கும் புரியாது, ஆனா ஒண்ணு சொன்னா எல்லாருக்கும் புரியும். அப்படியே ஸ்ரீரங்கத்தை அப்படியே பிரதர்ஷனம் பண்ணிட்டு வரோம். வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போவோம். எந்த இடத்துக்கு போவோம்? மேல போய் பரவாசி தேவரை பார்ப்போம். அது என்ன வேஞ்சிருக்கு? தங்கத்தினால வேஞ்சிருக்கு. அதை வேஞ்ச மகானே இவர்தான். அதுக்கு முன்னாடி அது சாதாரணமா செப்புல தான் இருந்தது. இந்த இது மாதிரி நிறைய கைங்கரியம் பண்ண மகான். அப்படிப்பட்ட மகான் நம்ம மேல ஒரு கருணை வருது. மகானுக்கெல்லாம் அவெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பெரிய அர்த்தம் இல்லை, நம்மளை உஜ்ஜீவிக்கணுங்கிறதுக்காக அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது அந்த மகானுக்கான ஒரு 14 ஸ்லோகம். அந்த 14 ஸ்லோகத்துல அப்படியே என்ன கொண்டு வர்றாருன்னா 12 திருநாமங்களுடைய பெருமாளுடைய திருநாமங்களையும் கொண்டு வர்றார். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, சீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா அப்படிங்கிற அந்த ஸ்லோகம் 14 ஸ்லோகத்தையும் இந்த 3 நாள்ல நம்ம அனுபவிச்சிடலாம். சின்ன சின்ன ஸ்லோகம் தான். அதுல முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய, அதாவது 14 ஸ்லோகம்னு சொல்லிட்டேன். முதல் ஸ்லோகத்துல அத்தனை ராமாயணத்தையும் அழகாக அப்படியே கொண்டு வர. அந்த ஸ்லோகத்தை முதல்ல பார்ப்போம். 7 காண்டத்தையும் முடிச்சிருவோம். இன்னைக்கே கதை முடிஞ்சிருச்சு. சனி ஞாயிறு என்ன பண்றோம்னு பார்ப்போம். பெருமாள் என்ன சொல்றாருன்னு. ராமதாசரதே ஸ்ரீமன் பரத பிரிய சத்ருகன்
சுக்ரீவமித்ரலங்காக்னே ராஜன் திவ்ய நமோஸ்துதே அப்படின்னு சின்ன ஸ்லோகம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தைகளை போட்டு நமக்கு வந்து இதுல வந்து எப்படி இந்த ராமாயணமே வருது அப்படின்னு சும்மா சொல்றானே, இது உண்மையா அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். இது திடீர்னு கிடைச்சது. அதெல்லாம் ஒரு தடவை பார்ப்போம். ராமதாசரதே ஸ்ரீமன் வரத பிரிய சத்ருகன் சுக்ரீவமித்ரலங்காக்னே ராஜன் திவ்ய நமோஸ்துதே அப்படிங்கிறச்ச இதை வந்து வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது திருமகள் கேள்வா, பரதனுக்கு இனியவனே, எதிரிகளை துளைப்பவனே, இலங்கையே நீரு செய்தவனே, மகாராஜனே, பட்டாபிராமா, திவ்ய தேவனே, உன்னை தொழுகிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடியுது. இதுக்கும் 7 காண்டத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறச்ச வந்து நம்மளுக்கு ஞானம் புரியாது, நம்ம அப்படியே சொல்லிட்டு போயிடுவோம். அப்போ தான் வந்து பெரியவர்களுடைய நடையெல்லாம் நம்ம பார்க்கணும். அவள் என்ன சொல்கிறான்னா 7 காண்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பாலகாண்டம், பாலகாண்டத்தில் என்ன, தயரதனுக்கு மகனாக தோன்றினான். யாரு? தசரதன். புத்திரகாமஷ்டி யாகம் பண்ணா. எதுக்கு பண்ணா? தனக்கு சந்ததி வேணும்னு பண்ணான். ஆனால் அவன் பண்ண தர்ம காரியத்துக்காக அந்த பகவானே தனக்கு குழந்தையாக வருவான்னு அவன் எதிரே பார்க்கல. அதான் பகவானுடைய விருப்பம். யாரெல்லாம் நம்ம தர்ம காரியங்கள்லாம் பண்ணிட்டே இருக்கோம்னா அவனே குழந்தையா பிறப்பாங்கிறதுக்கு தான். அப்படிங்கிறது அவன் சங்கல்பிச்சிட்டான், குழந்தையா பிறக்கணும் அப்படின்ட்டு. உடனே வந்து யாகம் பண்ணினா, புத்திரகாமஷ்டி யாகம் பண்ணா, அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த திருக்கண்ணம் அது வந்தது. முதல்ல வந்து கௌசல்யக்கு கொடுத்தா அப்புறம் வந்து கைகைக்கு கொடுத்தா, சுமித்திரைக்கு கொடுத்தா, திருப்பி மிச்சம் இருக்கிறதையும் தூக்கி சுமித்திரைக்கே கொடுத்தான். ஏன்னா சுமித்திரை மேல அவனுக்கு ஒரு பாசம் ஜாஸ்தி. அப்படி பிறக்கும் பொழுது ராமன் முதல்ல பிறந்தான், அடுத்த பரதன் பிறந்தான், அடுத்த லட்சுமணன் பிறந்தான், சத்ருகுணன் பிறந்தான். ஏண்டா இவன் மேல பாசம்னா 2 பேருக்கும் கைங்கரியம் பண்றதுக்காகவே 2 குழந்தைய பெற்றிருக்கேன்னு எந்த அம்மாவுக்கு சொல்ல வரும்? யோசிச்சு பாருங்க. ராமனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக நான் லட்சுமணா நான் காட்டுக்கு போறேனா, நீ காட்டுக்கு போறதுதாண்டா அவன் வேலை, ராமன் எங்க இருக்கானோ அங்க இருக்கிறது தாண்டா அவன் வேலை அப்படின்னா. சத்ருகணன் என்னன்னா, சத்ருகணன் தான், அதான் நான் சொல்லுவேன், நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவா, அவ வெளியிலேயே வரமாட்டா, ஆனா அவ பண்ற காரியமெல்லாம் அப்படியே அபரிமிதமா இருக்கும். பரதனுக்கு மிகவும் கைங்கரியம் பண்ணவன் சத்ருகணன். அதுதான் அடியாருக்கு அடியாருக்கு அடியார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவம். அதுக்குதான் பார்க்கும் பொழுது எல்லா பெரியவாலாம் சொல்றா, சத்ருகுணன் யாரை பிடிக்கும் அப்படின்னு சத்ருகுணன் கேட்டாராம். எல்லாரும் நம்ம என்ன நினைச்சுக்கோம், பரதனை பிடிக்கும்னு சொல்லுவோம். இல்ல ராமன் தான் பிடிக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் ஆச்சரியம். அது எப்படி ராமனை பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். என் பரதனுக்கு பிடிச்சது ராமன், அதனால நான் இந்த ராமன் சொல்லிட்டேன். ஏன்னா அவன் சந்தோஷம் அடையணும், பரதன் சந்தோஷம் அடையணும்னா என்ன சொல்லணும்னா ராமன். அதுதான் வந்து கைங்கரியத்துல முக்கியம். என் சந்தோஷத்துக்காக நான் பண்ற கைங்கரியம் அப்படின்லாம் நினைக்க கூடாது. நம்ம பண்ற கைங்கரியம் பகவானை அடையணும். அந்த பகவான் அந்த கைங்கரியத்தை, ஒரு மாலையை சாத்தணும்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளுக்கு அழகா இருக்கார், இதனால எனக்கு சந்தோஷம். அந்த பகவான் சந்தோஷம் அடையறாரான்னு பார்த்து அந்த சந்தோஷத்தை நம்ம அடைஞ்சோம்னா தான் நிலையான இன்பம்னு பெரியவாள்லாம் சொல்றோம். அப்படிங்கிற பாவம் நமக்கு வர 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 அப்படின்னா நம்ம சம்சாரங்கிற அந்த துன்பம் எல்லாம் போயிடும். ஏன்னா எதுவும் நமக்காக செய்யல, பகவானுடைய இன்பத்துக்காக பண்றான். அப்படின்னா யார் ரட்சிக்கணும்? அவன் தானே ரட்சிக்கணும். நான் ஏன் அதை பத்தி ஒரி பண்ணிக்கணும்? அதுதான் ரொம்ப முக்கியம். இதுல வந்து முதல் இதுல வந்து ராமதாசரதே ஸ்ரீமன் அப்படின்னு சொன்னதுனால தசரதனுக்கு மகனாக ராமன் அவதரித்தான். யார் அவதரித்தான்? அவனே முடிவு பண்ணா, அவனே அவதரிச்சான், அவ்வளவுதான். ஏன்னா இதுல உடனே வந்து தசரதன் உயர்ந்தவனா இல்லையா, ராமன் தான் இன்னைக்கும் உயர்ந்தவன். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலன் அருளினன் எவனவன், அயர்வர அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதயன் மேனனேன்னு திருவாழ்மையில முதல் பாசுரம் நம்மாழ்வார் வந்து அப்படியே வந்து தேவபெருமாள் காட்சியளிக்கும் போது, காஞ்சி வரதன் காட்சியளிக்கும் போது முதல் பாசுரம் இதை தான் பாடுறான். ஏன்னா அவனுக்கு ராமனாக தான் காட்சியளிக்கிறான். ஆனா நம்மாழ்வார் வைபவம் பார்த்தா எல்லாமே கிருஷ்ணனா தான் இருக்கு. ஏன்னா உயர்ந்ததுக்கெல்லாம் உயர்ந்த, ஏன்னா வேதமே ஒரு மனித உருவாக இருந்து வாழ்ந்து காட்டியதுன்னா ராமன். அப்படிப்பட்ட அந்த ராமன் இந்த பாலகாண்டத்திலே என்ன சொல்றாரு அப்படின்னா, தசரதனுக்கு மகனாக உருவெடுத்தான். அது மட்டும் இல்ல, உடனே என்ன ஆச்சு, வளர்ந்தா போய் வசிஷ்டர்கிட்ட, இதெல்லாம் வந்து இந்த
இதுல பார்த்தோன்னா கிருஷ்ண காண்டத்துல பார்த்தோன்னா அவனுடைய பாலகாண்டம் தான் பெருசா இருக்கும். ராமாயணத்துல பாலகாண்டம் ஒண்ணுமே இருக்காது. அவ்வளவுதான் வித்தியாசம். எல்லாத்தையும் நடத்தி காட்டணும்னு பார்த்தான். அதுக்கு கிருஷ்ணாவதாரத்தை எடுத்துனா இந்த இடத்துல இதெல்லாம் இல்லை, நான் அதை நடத்தி காட்டுறேன்னு முடிவு பண்ணா. அதெல்லாம் அவன் பண்ற சங்கல்பம். அதாவது இந்த உலகத்தை படைக்கணும்னு பெருமாள் முடிச்சான்னா ஒரு சங்கல்பம் போதுமா, அவ்வளவுதான். நம்ம பண்றோம் இல்லை சந்தியாவந்தனத்துக்கு ஒரு சங்கல்பம், அவ்வளவுதான். அப்படிப்பட்டவன் ராவணனை அழிக்கணுங்கிறதுக்காகவே இந்த அவதாரம் எடுத்திருப்பான்? யோசிச்சு பார்க்கணும். ராவணனை அழிக்கணும்னா அவன் அங்கேயே இருந்துட்டு போதும், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவனுடைய மனசை மாத்துறது கூட அவனுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அவன் எதற்காக அவதரித்தான் என்றால், நாமெல்லாம் இந்த கலியுகத்திலே எப்படி வாழ வேண்டும், இவ்வளோ பெரிய சம்சாரத்தில் அப்படியே முழுகின்றே இருக்கிற பொழுது அதுலேருந்து நம்ம எப்படி திருப்பி சத்சங்கத்தை நடத்தணுங்கிறதுக்காக தான் அவன் வாழ்ந்து காட்டினான். அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். இதுல 2 ராம தசரதே ஸ்ரீமன் அப்படிங்கிறதுனால உடனே விஸ்வாமித்திரர் யாகத்துக்கு கூப்பிடுறார். அப்ப பாருங்க, விஸ்வாமித்திரர் ராமன் எத்தனை நாள் தான் தனியா இருப்பான், சீதாராமனா மாத்தணுங்கிறதுக்காக தான் அதை கூப்பிடுறாரு. ஏன்னா விஸ்வாமித்திரருக்கு என்ன போய் தாடகையை வதம் பண்ண முடியாதா, இது பண்ண முடியாதா, அவனே அரசனாக தான் இருந்தான். வசிஷ்டரடே போராடி ஜெயிச்சுட்டு பிரம்ம ரிஷின்னு ஒரு பட்டம் வாங்கின இது ஒரு தனி இது பண்ணணும். அதுதான் அந்த இடத்துல முக்கியம். எதுக்குன்னா இவனுடைய ஆசை என்னன்னா, என் கையால சீதா ராமனா மாத்தணும்டா, அப்பதான்டா எனக்கு நான் அந்த வாழ்க்கையோடைய அர்த்தம் இருக்கணும். அதுக்கு தானே சேத்தி உற்சவம் பங்குனி உத்தரத்துல இங்க நடக்கிறது. இந்த ராமனாக இருக்கின்ற நம்பெருமானும் சீதையாக இருக்கின்ற மகாலட்சுமியையும் சேர்ந்து இருக்க. அப்ப தானே கத்தியத்திர எம்பெருமானார் சொல்லி நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியத்துக்கான வழி இருந்தது. ஓம் பகவன் நாராயண அபிமதான ரூப சொரூப ரூப குணவிபவிஷரியன்னு ஆரம்பிக்கிற தாயார திருமுகளுக்கு கேள்வியான அந்த தாயாரை தானே முதல்ல பிரார்த்திச்சுக்கிறேன். தாயாரை அடிபணிஞ்சு தானே அடுத்தது வர்றார். எதுக்குன்னா புருஷகாரத்துவமாக நம்மளை பெருமாள்கிட்ட சேர்க்கக்கூடிய வலிமை யாருக்குன்னா தாயாருக்கு. அதனாலதான் முதல்ல தாயார் சன்னிதி போவோம். இப்போ இதுலேயே கிரமம் என்னன்னா, இதை நிறைய தடவை சொல்லுவேன், சொல்றது திருப்பி திருப்பி சொல்றது இல்லை. முதல்ல எம்பெருமானாருக்கு போகணும், டைம் இல்லைன்னா ஓகே. அடுத்து சக்கரத்தாழ்வார் போகணும், அடுத்து தாயார் போகணும், தாயார் போயிட்டு பெருமாள், அப்புறம் முடிஞ்சா எல்லா சன்னதியும் போயிட்டு வராங்க, அது வேற விஷயம். இதுதான் இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற முக்காவாசி பேர் கிரமமாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா ஆச்சாரியனான எம்பெருமானாரா, என்னுடைய எம்பெருமானார் யாருன்னா ராமானுஜன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொன்னதுனாலதான் இந்த 2 வார்த்தைகள்னால பாலகண்ட சாரம் சுசிக்கிறது. அப்படியே விஸ்வாமித்திர அழிச்சுன்னு போய் அகலிகை சாப விமோச்சனம் பண்ணி அப்படியே ஜனகருடைய அரண்மனைக்கு அழிச்சுன்னு போய் அந்த வில்ல உடைச்சு சீத்தையும் ராமனையும் சேர்க்கிறார். பரசுராமருங்கிறது ஆவேச அவதாரம். இது தெய்வமே மனிதனாக இருந்தது ராமாவதாரம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டிஃபரன்ஸ் பார்த்துக்கணும். சூப்பர்லேட்டிவா, அதுக்கும் சூப்பர்லேட்டிவா அப்படின்லாம் பார்க்கணும். அப்படிங்கிறது அதெல்லாம் வேற சப்ஜெக்டுக்கு போயிடுவோம். அடுத்தது பார்த்தா பரத பிரியே, பரதனுக்கு இனியவன் அப்படின்னா என்னன்னா, பரதனுக்கு எது இனியதோ அதை கொடுக்கல, பரதனுடைய அம்மாவுக்கு எது இனியதோ அதை கொடுத்துட்டான். என்ன பண்ணான்னா, தன்னுடைய ராஜ்யத்தை கைகையில, இதை தானம்மா கேட்டேன், இதை நீ நேரா கேட்டிருக்க கூடாதா, ஏன் எங்க அப்பா விட்டு கேட்க சொல்ல, அதுதான் வருத்தமா. அதனாலதான் பெருமாள் என்ன பண்ணான்னா, தேவகிக்கு சங்க சக்கரமா 4 திருக்கைகளோடு அவதரிச்சானா. அதை பார்த்தோன்னா தேவகி பயந்துட்டாலாம். அம்மா நீ சாதாரண குழந்தையா வாப்பா, இல்லைன்னா கம்சன் ஒன்ன கொன்னுடுவான். அந்த தாயோடைய வாத்சல்யத்தை பாருங்க, ஒன்ன கொன்னுடுவான் அப்படின்னா, நீ அதெல்லாம் விட்டுரு கம்சனை, நான் என்ன பண்ணணுங்கிற அப்படின்னா, நீ மனித உருவாவாருனா. அன்னைக்கு அப்பா சொன்னதை கேட்டுட்டு போனேன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. கிருஷ்ணாவதாரத்துல நான் அம்மா சொன்னதையும் கேட்பேங்கிறத இந்த குழந்தைகளுக்கெல்லாம் தெரிய வைக்கணுங்கிறத சொல்றதுக்காக தான் பிறந்த உடனே அதை சொல்லிட்டானா. ஏன்னா அதுக்கப்புறம் சான்ஸ் கிடைக்குமா தெரியாது, ஏன்னா அப்படிதான் ஆச்சு. அதை அப்படியே பண்ணிக்கிறான். ஏன்னா அதை அயோத்தியா காண்டம் கைகேயியுடைய அதாவது ராஜ்யத்தை பரதனுக்கு கொடுத்துட்டு, அதாவது நமக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா, இப்போ சார் சொன்னார் இன்னைக்கு ஏதோ ஒரு போஸ்ட் வருது, அடுத்த நிமிஷம் அது போயிடுத்துன்னா அதுலேருந்து நார்மலுக்கு வர்றதுக்கே ஒரு 6 மாதம் ஆகிடும், 1 வருஷம் ஆகிடும். ரிட்டையர்மெண்ட் ஆனாலே ரிட்டையர்மெண்ட்லேருந்து நார்மல் வர்றதுக்கே நமக்கு ஆகிடும். அவனை முதல் நாள் பூரா ராஜானாலாம், அடுத்த நிமிஷம் ராஜானா, அடுத்த காட்டுக்கு போனானா, அதுதானே எனக்கு சந்தோஷம்ட்டு கிளம்பிட்டானா. இதை கிளம்பினோட லட்சுமணன் சொன்னானா, நீ எங்க போறியோ அதான்டா எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு இவன் முதல்ல மரவரியை போட்டுட்டு வந்துட்டானா.
சீதா தேவி நான் சொல்ல, நான் என்னைக்கு உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கேன். அதாவது ராமாயணத்துல இன்னொரு சீத்தையுடைய உயர்வை பார்க்கணும். ரெண்டு பேருக்குள்ள சம்பாஷணையில வரும்பொழுது வால்மீகியும் சரி கம்பரும் சரி மிக அழகா சொல்றா. சக்கரவர்த்தி திருமகன் ராஜாஜி எழுதுறதுலையும் பார்த்தோம்னா ரெண்டு பேருக்கு சம்போஷத்துல சொல்றார், ராமன் நான் உயர்ந்தவனா சீதை, ரெண்டு பேரும் நம்மளுக்குள்ள சண்டையெல்லாம் கூட நடிச்சு காட்டுறா. அந்த ராமாயணத்துல பாவத்துல பார்க்க போனா அப்ப சொல்றா சீதை, நான் உயர்ந்தவன் உன்னோட, எப்படி உயர்ந்தவன் ராமன் கேட்கிறான், நான் தெரியாத மாதிரி. ஐயோ நீ ஜெய் அப்படிங்கிறா சீதை. நான் யாரோட வயிற்றுலையும் பறக்கலடா, நான் தானா இந்த பூமியில வந்தேன், பூமா பிராட்டியோடைய அம்சமாகவே வந்தேன் அப்படின்னா. இதெல்லாம் எதுக்குன்னா நமக்கு ஒவ்வொரு கதைகளும் நம்மை எல்லாம் மேம்படுத்துவதற்காக சொல்லப்படுகின்றது. அது அப்படிப்பட்ட அயோத்தியா காண்டம். அதை இந்த இடத்துல பரத பிரியே அப்படின்னு சொல்லிட்டு பரதனுக்கு பிரியமான அந்த பரதனுக்கு பிரியம்னா பரதனுடைய அம்மாவிற்கு பிரியமான அப்படிங்கிறத அந்த ராஜ்யத்தை சொல்லி கொடுத்துட்டு நேரா அடுத்தது என்ன, சத்ருகன். சத்ருகனன் இல்லை இந்த இடத்துல, எதிரிகளை அழிப்பவன். 14,000 ஜனஸ்தானத்துல நீ யாருக்காகனா மற்ற வாழ்க்கெல்லாம் ஒத்த 2 பேரை அடிக்கிற 14,000 பேரை சீதா தேவிக்காக அப்படியே அத்தனை பேரையும் ஒரே இதுல எப்படிரா வந்தா எப்படிரா காணா போனானே தெரியலையா. அப்படிப்பட்ட ஒரு சண்டை, ஒரு கோரமான யுத்தம் இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு வரும்பொழுது அதை தான் சொல்றேன், பெருமாளுக்கு ஒரு சங்கல்பம் போதும். அவன் நினைச்சானா அது இழுக்கணும்னு நினைச்சாலும் அவன் இழுப்பான். அப்படிப்பட்ட வல்லமை, ஏன்னா அவனுக்கு தெரியும் எல்லாமே. அதனாலதான் ஆண்டாள் மிக அருமையா சொல்றார், எதையாவது பெருமாள்கிட்ட போய் தப்பு தப்பா கேட்டுறாதடா, ஆராய்ந்து அருளே எல்லோரும்பாவாய். நிறைய இடத்துல சொல்றார், நீ மட்டும் கேட்டுட்டு முதல்ல உன்னால தாங்க முடியுமான்னு பாரு. அதெல்லாம் உனக்கு யோசிக்கிறதுக்கான உனக்கு ஞானம் கிடையாது. இருந்திருந்தனா நீ இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்ட. ஆனால் என்னடா பெருமாள்கிட்ட பண்ணணும்னா, போய் ஏதோ வருது உனக்கு தெரியும் என்னால தாங்க முடியுமான்னு, நீ தந்தாலும் என்னால தாங்க முடியுமான்னு தெரியல, இது இந்த லோகத்துக்கு சொல்றேன், அப்படி இல்லைனாலும் நீ தான் தாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பாரத்துல விட்டுட்டு நம்ம வந்துட்டோம்னா மற்றதை பத்திலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பெரியவாள்லாம் என்ன செஞ்சிருந்தான்னா கைங்கரியம் தான். வாழ்க்கைன்னா என்னன்னா புனிதம். அந்த புனிதத்தினுடைய அர்த்தம் என்னன்னா கைங்கரியம். கைங்கரியம்னா என்னன்னா எம்பெருமானுக்கான கைங்கரியம், அது பாகவதர்களுக்கான கைங்கரியம். இப்படியே வாழ்ந்தவாவா. நம்ம அப்படிலாம் இல்லை, இருந்தோம்னா நம்ம வேற எங்கேயோ இருப்போம். ஏன்னா அவளுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், வைகுந்தம் போவது மன்னவர் விதியேன்னு சொல்லிட்டு வைகுந்தம் போகணும்னா, இங்க இருக்கிற ஆழ்வார்கள்லாம் பார்த்தோம்னா எனக்கு வைகுந்தமே வேணாம், நான் ஸ்ரீரங்கத்திலே இருக்கேங்கிறார் ஒரு ஆழ்வார். எதுக்கு சொல்ல வரேன்னா அவர் தான் திருப்பான ஆழ்வார். இல்ல இவர் தொண்டரடிப்படி ஆழ்வார். திருப்பானாழ்வார் இங்கே இருக்கார் அப்படிங்கிறார். அதாவது ஆளவந்தார் எம்பெருமான்கிட்ட போகும்பொழுது எல்லாம் சிஷ்யா எல்லாம் கேட்கிறா, நீ யாரை பிடிச்சுக்கணும்னா பெருமாளை, பெரிய பெருமாளுடைய திருவடியிலே வீணையை வாய்ச்சின்னு இருக்கிறவனை பிடிச்சுக்கோடா அப்படின்னு தான் சொல்றாரு. அவர் யாருன்னா திருப்பானாழ்வார். இங்கே அவதரித்த மகான், உறையூர்ல தான் இருக்கு. அவருடைய வருஷம் கூட இப்ப வரப்போறது, வருஷ நட்சத்திரம். ஆரண்ய காண்டம் 14,000 இதெல்லாம் இருக்கு. அதான் சத்ருகன் அப்படின்னா. அடுத்தது கிஷ்கிந்தா காண்டம், சுக்ரீவ மித்ரா, சுக்ரீவனை நண்பனாக இருந்தான். அதாவது ராமன் எவ்வளவு உயர்ந்தவன்னா, அவன் தசரதனுடைய மகன். முதல்ல அவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், அதை அவதரிச்சதே ஒரு பெரிய விஷயம். அதனாலதான் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமகான்னு அந்த வேதத்தினுடைய விழுப்பொருளாக இருக்கின்றவன் எம்பெருமான் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? முனிவர்களுக்கு தான் தெரியும். அதை யார் சொன்னா? வசிஷ்டர். வசிஷ்டர் தான் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே, வேதத்தின் விழுப்பொருளேன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவருக்கு அவரை வரும்பொழுதே அப்படியே ஞானத்தினுடைய இது இருக்கு. அதான் இந்த ஆரண்ய காண்டத்துல பார்க்கும் பொழுது பரத்வாஜர் வந்தோன்னா அப்படியே தவம் இருந்துட்டே இருக்காரா. அவர் எதோ தவத்தெல்லாம் கலைக்கணும்னு எல்லாரும் பார்த்தாலாம், எதுலையும் கலைக்க முடியலையா. திடீர்னு பார்த்தா தவம் கலையறதான். ஏன்னா இந்த தவத்தினுடைய பயன் யாருடானா ராமபிரான். அந்த ராமபிரான் யாருன்னா வேதத்தினுடைய விழுப்பொருள். அவனே மனித உருவமாக வரானோன்னா அவரோட தவம் கலைஞ்சிருக்கான். ஏன்னா அவ்வளவுதானே, என்னுடைய பயன் என்ன? அதுக்குதான் இங்க பெருமாள் வராருன்னா நம்பெருமாள் வராருன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் ஓட வேண்டியதான், நானும் மைக்க விட்டுட்டு. அதுதான் முக்கியம். அங்க விசேஷ தர்மத்தை பார்க்கணும், சாதாரண தர்மத்தை பார்க்க கூடாது. அதுதான் முக்கியம். அதுக்காக ஆச்சாரியனுக்கு ஒண்ணு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன்னா அதை விட்டுட்டு போயிடக்கூடாது, அதை பிடிச்சுக்கணும்.
அது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் பார்க்கணும். எது விசேஷ தர்மம் அதை டெபினேஷன் பண்றதுக்கு ஆச்சாரிய புருஷாலுடைய இதை தான் கேட்கணும். அப்படிப்பட்ட சுக்ரீவ மித்ரா அப்படிங்கிற பதத்துக்கு கிஷ்கிந்தா காண்டத்தையும், அடுத்தது வந்து லங்காக்கினே அப்படின்னா நம்ம முதலேருந்து பார்க்கும்போது லங்கையை அழித்தவனே, லங்கையை ராவணனை கொன்றவனே நம்ம பார்க்கணும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, லங்கையை அழித்தவன் யாருன்னா முதல்ல ராவனுக்கு பயத்தை உண்டாக்கியவன் யாருன்னா ஆஞ்சநேயன். எல்லாரையும் அழ வைப்பானா. ராவணன் பார்த்தா இருக்கிற குழந்தைலாம் அழுமா. குழந்தைன்னா என்ன, எல்லா பெரியவனும் குழந்தையா தான் இருப்பாங்க, அவனை பார்த்தாலே பயமா. அப்படிப்பட்டவனை அழ வச்சவன் யாருன்னா இந்த ஆஞ்சநேய மகாமூர்த்தி. அறிவுல குறைச்சலே கிடையாது ராவணனுக்கு. அறிவிலையும் ஞானத்திலையும் எவ்வளவு ஆஞ்சநேயருக்கு ஞானம் இருக்கோ, எவ்வளவு அறிவு இருக்கோ, அதே ஞானமும் அறிவும் உடையவன் ராவணன். ராவணனை வந்து சாதாரணமா இருக்கக்கூடாது. ஏன்னா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணியிருந்தவன் தானே ஜெயன் விஜயனாக, எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிச்சிருந்தானே. ஏதோ ஒரு சாபத்தின் காரணமாக இங்க வந்துட்டான். அதனால அவனுடைய அறிவுக்கோ இதுக்கோ இல்லை. அவன் அதான் சொல்றான், என்னுடைய கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் என்னால அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதனால நான் ராவணனாக இருந்து அழிச்சேன். இவர் வந்து ஆஞ்சநேயர் வந்து அதை கண்ட்ரோல் பண்றதுனால அவர் மகாத்மாவாக ஆச்சாரிய புருஷனாக எலிவேட் ஆயிட்டார். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படிப்பட்ட கிஷ்கிந்தா காண்டத்தையும் பார்க்கிறோம். சுந்தர காண்டம், லங்காக்னே அப்படிங்கிற ஸ்லோத்திரம். அப்புறம் யுத்த காண்டத்துல வந்து ராஜன் அப்படின்னு அந்த ஒரு ராவணனே அப்படியே அழிச்சிட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணி ராஜ்யாபிஷேகம் பண்ணிக்கிறார் பாருங்க. அதுக்கு தான் அந்த ராஜன் அப்படிங்கிறது. உத்தரகாண்டத்துல வந்து திவ்ய அப்படிங்கிற ஒரு, ஏன்னா அந்த சராசரத்தை வைகுந்தத்தில் ஏற்றின்னு எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன். நம்ம எவ்வளவோ விஷயங்கள் பரத்வாஜர் வந்து யோக 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 யோகமா தவம் இருந்து அப்படிப்பட்ட வேதத்தினுடைய விழுப்பொருளை அவர் கண்டுபிடிச்சு இவரை பார்க்கிறார். விஸ்வாமித்திரர் பார்க்கிறார், வசிஷ்டர் பார்க்கிறார். அங்க இருக்கிற புல் பூண்டெல்லாம் என்ன புண்ணியம் பண்ணுது யோசிச்சு பாருங்க. எல்லாரையும் வைகுந்தத்துக்கு ஏற்படுறா. அது எப்படின்னா அவனுக்கு ஒரு திவ்ய பவர் இருந்தா தானே பண்ண முடியும். அந்த சாதாரண பவர்ல அடக்கிக்க கூடாதுன்னு வேற ஆச்சாரிய புருஷாலாம் சொல்றான். அது வந்து பவரை கம்பேர் பண்ண முடியாது, அன்கம்பேரபிள் அப்படின்னு சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல திவ்ய அப்படிங்கிற அந்த ஸ்லோகம். இந்த 7 காண்டத்தையுமே இதை வந்து சொல்றதுனால தான் இதுவே ராமாயணத்தினுடைய சாரம் அப்படிங்கிறது. ராமதாசரதே ஸ்ரீமன் பரத பிரிய சத்ருகன் சுக்ரீவ மித்ர லங்காக்னே ராஜன் திவ்ய நமோஸ்துதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நம்ம சுந்தர காண்டத்துல இப்படிப்பட்ட காண்டங்களிலே சிறந்தது சுந்தர காண்டம். ஏன்னா இதுல ராமனே கிடையாது. நம்மளே நினைச்சிருப்போம் நம்ம எங்க போவோம்னா கங்கைக்கு போகணும்னு போவோம், அயோத்தியாவுக்கு போகணும்னு போவோம். அங்க போய் கிளம்பி போறதுலேருந்து இங்கே ஆத்துக்கு திரும்புற வரலையும் நம்ம பார்த்த பையன் குழந்தை பேரன் பேத்திய நினைச்சுட்டே இருப்போம். நமக்கு ஒரு பலனும் கிடையாது. ஆனா நம்ம ஆத்துல இருக்கிற குழந்தைகள்லாம் நம்ம அப்பா ராமரை செவிக்க போயிருக்காரு, சீதா ராமன் மோடி திறந்து வச்ச ராமன், அவரை பார்க்க போயிருக்கா, எவ்வளவு பெரிய புண்ணியம். அதோட எனக்கு வந்து அவரோட சேர்ந்திருக்கிறதே புண்ணியம்னு இது இங்கேயிருந்து நினைச்சிருந்ததுன்னா அத்தனை பவர் இந்த குழந்தைக்கு வந்துடும். எதுக்குன்னா அந்த குழந்தைக்கு வர்றதை பத்தி பவரை பத்தி இல்லை, உங்களுக்கும் புண்ணியம் வரணுங்கிறதுக்காக சொன்னேன். ஏன்னா அதெல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக தான் பெரிய பெரிய யாத்திரைகள்லாம். நம்ம வந்து நமக்கு இன்னொரு லைஃப் இருக்கு, இதோட முடிஞ்சிருது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அப்படிப்பட்ட சுந்தர காண்டம் மிக அருமையான காண்டம், அழகான காண்டம். இதுல என்னன்னா நம்ம வாழ்க்கையில வந்து எந்த துன்பங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தீயினில் தூசாகும் செப்பேனோர் எம்பாவாய்னு எப்படி ஆண்டாள் சொல்றாளோ அது மாதிரி அந்த துன்பத்தெல்லாம் நீக்கக்கூடிய காண்டம். ஏன்னா அந்த காண்டத்துல ராமரே வரல. இதனுடைய என்ன சிறப்புனா ஆஞ்சநேய மகாமூர்த்தி இருக்க. இதை வந்து மணவாள மாமனிகள் ஏன்னா ஐப்பசி மூலமொழியோ இந்த மாசம் ரொம்ப இது ஐப்பசி திருமூலத்தில் அவதரித்தான் வாழி அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் வாழியேன்னு இந்த ஸ்ரீரங்கத்தை வந்து எல்லா கிரந்தங்களும் இதுவும் போய் ஏன்னா முகமதியர்களோடு சண்டை போட்டு எல்லாமே காணா போன நேரத்துல அத்தனையும் வெளியில எடுத்த மகான் இந்த மணவாள மாமனிகள். அதனாலதான் ஆச்சாரிய பரம்பரையில பெரிய பெருமாளுக்கே ஆச்சாரியன், அதோட முடியறது ஆச்சாரிய பரம்பரை. பெரிய பெருமாள் பார்க்கறானா வசிஷ்டரை வந்து ஆச்சாரியனா நடத்தணுங்கிறதுக்காக பூமியில அவதரிச்சானா. ஆனா இந்த வசிஷ்டர் என்ன பண்ணாரா, தன்னுடைய ஒரு பையன் இறந்து போயிட்டாங்கிறதுக்காக துக்கம் தாங்க முடியாம போய் கடல்ல குளிச்சாராம்.
பெருமாளுக்கு என்ன ஆச்சுன்னா, இது போயாடா இவ்வளோ படிச்சுட்டு உனக்கு ஞானம் வந்த பிறகு அவன் எங்கடா என்கிட்ட தானடா இருக்கான், அது ஏன்டா உனக்கு தோணலை, ஏன்டா ஒரு சின்ன இதுக்கு கலங்கிட்டியா, அப்படின்னா நீ படித்த வேதத்தினுடைய அர்த்தம் என்ன? பெரிய துக்கம் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அது குதித்த பிறகுதான் அவருக்கு தெரிஞ்சுதான், நம்ம நினச்சாலாம் மேலே போக முடியாது, அந்த எம்பெருமான் நினச்சாதான் போக முடியும்னு திருப்பி தவங்கள்லாம் இருந்து அந்த ராமபிரானே சிஷ்யனாக அவதரிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி பார்த்தாராம். அடுத்தது வந்து கிருஷ்ணாவதாரத்தில் அவரை போய் எல்லாத்தையும் முடிஞ்சு போய் அவர்கிட்ட போய் இருக்கணும்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். குருதட்சணை கொடுக்கணும். அதாவது 12 வருஷம் கற்றுண்டானா ராமன், இவன் வந்து 2 மாதத்துலேயே கற்றுண்டானான். ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தில் நான் வந்து எம்பெருமான் அப்படின்னு எல்லா இடத்துலையும் அவன் காமிக்கிறான். இவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது அவர் ஏதோ கேட்க போறாருன்னா, என் பையன் காணா போயிட்டா எனக்கு கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னா, எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு வரானா. வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். அப்பயாவது அவருக்கு தோணக்கூடாதா அப்படிங்கிறானா? தோணவே இல்லையா அவருக்கு. அதான் நான் சொல்றேன், எவ்வளோ பெரிய ஞானத்தை வேதத்தை நம்ம கரைச்சி குடிச்சிருந்தாலும் எம்பெருமானே வந்துட்டாலும் நம்ம என்ன கேட்போம்னா, எனக்கு ஒரு 1000 ரூபா கூட, அவ்வளோதான் என்னுடைய லெவல். அதுக்கு அவன் பாரத்தில் விட்டுருங்கிறான். ஆண்டாள் ஆராய்ந்து அருளையில் ஒரு எம்பாவை அப்படின்னா, அதாவது அதுதான் அருமையாக சொல்லுவாங்க. பேசிகிட்டே போகலாம். 1000 ரூபா போய் பெருமாள்கிட்ட போய் கேட்கும். அவன் வந்து அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, ததிபாண்டவன் கதை வந்து பாகவதத்தில் அருமையாக இருக்கும். அந்த ததிபாண்டவன் வந்து என்ன பண்ணான்னா, எல்லாரும் திருடி தொலைச்சின்னே வராலாம். எப்படி பெருமாள் தோண்ட வைக்கிறான்னு பாருங்களேன். அச்சேதமான ஒரு பொருள். ஆய்ப்பாடியில் இருக்கிற எல்லாரும் வந்து ஒன்றும் பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது. பெரிய ஞானம் வந்து வசிஷ்டருக்கு இருக்கிற ஞானமோ இவருக்கு இருக்கிற ஞானமோ அவருக்கெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ஞானத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி. அவ இந்திய பிறவில எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியாது, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அர்ஜுனன்ட்ட சொல்றான், நீ யாருன்னு உனக்கு தெரியாதுடா, நீ போன பிறவிலேருந்து இல்லை, ஜென்மாந்திரமாக உனக்கு வருது, அதனால தான்டா உனக்கு நான் சாரதியாக இருக்கேன். எப்பேற்பட்டவன் சாரதியாக, பார்த்த சாரதியாக. அவன்கிட்ட எவ்வளோட அம்பெல்லாம் இல்லைன்னா பீஷ்மரோட அம்பை தாங்க முடியுமா, துரோணருடைய அம்பை தாங்க முடியுமா? ஏன்னா அதை பார்க்கணும், அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பாரத போற. உடனே நான் பாரத போற நடத்தின ஒரு சங்கல்பத்தினால இந்த துவாபர யுகத்தை முடிக்க மாட்டானா? யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்டு அப்படியே அந்த அவனுடைய உடம்புல வந்து எவ்வளவு அம்புகள்லாம் அவன் தாங்கிட்டு இருக்கான்னு அந்த உருவத்தை பார்க்கணும்னா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுடைய ஒன்றும் அங்கே போங்கோ, இல்லைன்னா அந்த படத்தை எடுத்து பாருங்க, அவ்வளோ அம்பு. ஏன்னா பீஷ்மரை வந்து பாருங்க, எத்தனை வருஷமா எத்தனை பேரை ஜெயிச்ச வேற, அத்தனை அம்புகளையும் தாங்கணும்னா அவன் தான் வேணும். அவன் தான் பார்த்தசாரதி. நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் அவனை பிடிச்சிக்கணும். இந்த சாரதியாக இருக்கிறவன், பார்த்த சாரதியாக இருக்கிறவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான், எதுக்கு இதை நான் இங்கே சொல்ல வரேன்னா, எம்பெருமான் நேராக வரும்பொழுது அந்த ததிபாண்டவனுக்கு தெரிஞ்சிடுச்சு எம்பெருமான். ஆனால் என்னடானா இவனை மடக்கணும். சத்ருகனனுக்கு இவனுக்கு அங்கதான் சகாதேவனுக்கும் புரியல. சகாதேவன் என்ன பண்ணா, இந்த போரெல்லாம் நான் வந்து அடக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாம் வரிசையாக சொல்கிறான் பல இது. லாஸ்ட்டில் என்னன்னா ஒன்றை கட்டி போடணும் அப்படிங்கிறான். என்ன கட்டி போட முடியுமான்னு கேட்குறான். அந்த இடத்துல அவன் என்னன்னா, ஒரு பாகவதனுடைய பெருமையை வெளியில கொண்டு வரணும்னு பெருமாள் கட்டுப்படுறான் சர்வேஸ்வரன். அந்த இடத்துல அப்படி பார்க்கணும். ஆனா அதை விட்டுட்டு, அப்பா உன்னை கட்டி போடுறதுக்கு எனக்கு என்னடா அவ்வளவு பலம் இருக்கா, தவ வலிமை இருக்கா, என்ன இருக்கு, உன்னை காலில் விழுந்துறேன்டா நீனே கட்டுப்பட்டுக்கூடான்னா தேவகிக்கு கட்டுப்படலையா அவன்? அந்த தாயோட அன்புக்கு கட்டுப்படலையா? முதல்ல பார்த்தானா தாயோட ஒம்பு இழுக்கணும்னு, அப்படியே கயிறை பெருசாகிட்டே இருந்தானா. அப்புறம் பார்த்தா யாரோட சண்டை போறோம், நம்ம அம்மாட்ட போயாடா இந்த ஒம்பை வச்சுக்கணும் அப்படின்னு பேசாம இருந்தானா. அப்படிப்பட்ட அந்த பாவத்தை பார்க்கணும் அந்த இடத்துல. ஏன்னா அவனுக்கு தெரியல. ஏன்னா என்ன தெரியல, கர்ணன் தன்னுடைய அண்ணன்னு தெரிஞ்சுதான். நான் பெரிய வந்து ஜோசியத்திலே பெரிய வித்வான், எனக்கு வந்து இது அவர் வந்து அந்த கடுப்புல தான் அவர் தூக்கி போட்டாராம். அந்த ஜோசிய சாஸ்திரத்தையே தூக்கி போட்டாராம். இனிமே நான் பார்க்க மாட்டேன், இது தெரியாம நான் போயிடுதேன் அப்படின்னு. அவன் காலில் அன்னைக்கு விழுந்து, என்னால இந்த போரெல்லாம் நடத்த முடியாதா, ஆனா என்னுடைய உன்னுடைய பக்தனுடைய விருப்பம் இந்த போர் நிக்கணும், அதுக்கு நீ என்ன பண்ணணுமோ நீ தான்டா பண்ணணும்னு சரணாகதியை அடைஞ்சிருந்தாருன்னா இந்த பாரத போரே நிகழ்ந்திருக்காது. ஏன்னா அவன் வந்து தன்னுடைய
சங்கல்பத்தெல்லாம் பத்தி அவன் கவலையே படுறதில்லை. பீஷ்மருக்கு என்ன சொன்னான்? நான் பீஷ்மர் என்ன சொன்னார்? ஒன்னா ஆயுதம் வைப்பேன் அப்படின்னு அகங்காரத்துல தான் சொன்னார். ஆனால் அவருடைய ஞானத்துக்கு கட்டுப்பட்டு, அவருடைய வைராகியத்துக்கு கட்டுப்பட்டு, இப்படிப்பட்ட ஒரு மகாபுருஷன் இங்க வாழ்ந்திருக்கான் அப்படின்னா தெய்வமே தன்னுடைய சங்கல்பத்தை மாத்திக்கும் சொல்லிட்டு அங்க ஆயுதத்தை எடுத்தானா இல்லையா? இல்லைன்னா ஒரு உலகத்தையே அளந்தவன். அந்த பாரத போர் பேட்டில் வார் நடக்கிறது, எல்லாரும் வெவ்வேறு லோகத்துல இருக்கா, என்ன நடக்கிறதுனே தெரியல. அப்படிப்பட்ட அந்த லோகத்துல அவன் பண்ணக்கூடியவன் அகட விகட சாமர்த்தியம் உடைய அந்த பகவானுக்கு இந்த பீஷ்மரை செய்யறதா கஷ்டம். ஆனால் அந்த பீஷ்மரை வைத்து இந்த கலியுகத்தில் இருக்கின்ற நம்மை எல்லாம் வாழ்விக்கணுங்கிறதுக்காக அவன் ஒவ்வொரு நாடகமா செய்யறான். ஏன்னா இவ்வளவு பெரிய மகா புருஷன் இந்த உலகத்துல கிடைக்க மாட்டான், வைராகிய புருஷன் கிடைக்க மாட்டான். எதுக்குடான்னா எல்லா போரும் முடிஞ்சது, தன்னுடைய ரத்தம்லாம் வெளியில போக 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 அப்பதான் அவனுக்கு ஞானம் பிடிக்கிறது. நம்ம சாதாரண தர்மத்திலேயே வாழ்ந்துட்டோமே, விசேஷ தர்மத்துல வாழலையே அப்படின்னு நினைக்கும் பொழுது தர்மன் கேட்கிறான் கிருஷ்ணன்ட்ட பார்த்து, நான் இந்த உலகத்தை வாழணும்னா என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறான். இதை என்கிட்ட கேட்காதரா, அதுக்கான இப்ப ரெடி ஆயிட்டாரா. யாரடா? பீஷ்மர். அங்க அழைச்சிட்டு போறான். இதை தானே டெய்லி இங்க சாஸ்திரநாமமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதான் விளையாட்டா சொல்லுவா பெரியவா, ஜுரம் வந்துருது அப்படின்னா உங்க ஆத்துல பாராசிட்டமால் 1000 இருக்கா அப்படின்னு கேட்பான். என்னடா புரியாது நம்மளுக்கு, என்னடா டோலோ 650 தானடா கொரோனால இருந்து நம்மளை காப்பாத்தினது, இந்த ராமரா காப்பாத்தினா அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறச்ச இவர் என்னமோ பாராசிட்டமால் 1000. அந்த சாசனம் நம்ம 1000 பாராயணத்தையும் யாராவது ஒருத்தர் ஒன்னு சின்சியரா சொன்ன, நீ அதை கேட்டன்னா எவ்வளவு பெரிய. அன்னைக்கு ஒருத்தர் சொல்லும் போது விளையாட்டா சொன்னார், கேன்சர்னு என்னுடைய அண்ணா பையனுக்கு சொல்லிட்டா, அவனுக்கு அவ்வளவு சக்தி கிடையாது, என்னடா பண்ணணும் அப்படின்னு கேட்டா, யாரோ ஒருத்தர் சொன்னாராம், எங்கெங்கெல்லாம் சாசனம் இருக்கோ போய் உட்காரு அப்படின்னாராம். அடுத்த டெஸ்ட்ல பண்ணும்போது அந்த காணாம எடுத்தான். எம்பெருமான் மாயாஜாலத்தெல்லாம் காட்டுறதில்லை, அதை புரிஞ்சுக்கணும். எம்பெருமானை நம்பினோம்னா நம்பினோர் கெடுவதில்லை, அவ்வளவுதான். அவன் தான் ரட்சகன் அப்படின்னு நினைக்கணும். நம்மளுடைய அகங்காரம் போனோம், மமங்காரம் போனோம், அது போனதுனால தானே பாஞ்சாலியை காப்பாத்தினா. அது இருக்கிற வரலையும் காப்பாத்துறான். அவனுக்கு ஒரு டஃபஸ்ட் அவதாரமே என்னன்னா பிரகலாதன் தான். முன்ன போனாலும் அந்த சொல்லுவாள், கடிக்கும் பின்ன போனா உதைக்கும்னு சொல்லுவாள், அந்த மாதிரி. ஏன்னா அவனுக்கு என்னன்னா முதலே காப்பாற்றக்கூடாத. பிரகலாதன் என்ன நினைச்சான், நான் என்ன காப்பாத்திக்க தெரியாது, என்னை காப்பாற்றக்கூடியவன் ரட்சகன் யாருன்னா அந்த எம்பெருமான் தானே இருந்தான், அதுல தானே உறுதியா இருந்தான். ஏன் காப்பாற்றக்கூடாதுன்னா, இவனை காப்பாற்றணும்னா யாரை அழிக்கணும்? அவன் அப்பாவை அழிக்கணும். அப்பாவை போய் அழிச்சேங்கிற ஒரு பாவம் ஒரு குழந்தைக்கு நான் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் காத்துட்டே இருந்தான். அவன் திருந்துவான் திருந்துவான் திருந்துவான்னு காத்துட்டே இருந்தானா. கடைசியில முடியாத பட்சத்துல எம்பெருமான் எல்லா உலகத்திலையும் நான் தான் இருக்கிறேன், சர்வேஸ்வரன் நான் தான், அந்தர்பகிச்ச நாராயணகைய, நம்ம உள்ளத்திலையும் அவன் தான் இருக்கான், உங்க உள்ளத்திலையும் இருக்கான், இங்கேயும் இருக்கான், எல்லா இடத்துலையும் இருக்கான். அப்படிப்பட்ட நாராயணன் ஏவேதகம் சர்வம் அப்படிங்கிற அந்த நாராயணனுடைய நாமத்தை அந்த இடத்துல பிரகலப்படுத்தினான். அப்படியே அப்படியே ஜுவாலையா அப்படியே பெருமாள் வர, என்ன பண்றதுன்னே தெரியல, அகிலமே அழிஞ்சிரும் போல இருக்கு. ஏன்னா இன்னொரு பிரளயம் வரும்பொழுது அவன் எப்படி பண்ணுவானோ அது மாதிரி இருக்க. அந்த உக்கிரத்தை பார்க்கும் பொழுது எல்லா தேவர்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னா எல்லாரும் மகாலட்சுமி போய் சரணடைஞ்சிடலாம். அப்ப சொன்னா மகாலட்சுமி, இது மாதிரி உருவத்தை நான் இந்த பெருமாள்கிட்ட எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், இது மாதிரி ஒரு உக்ரம் வீரம் மகாவிட்டும் ஜலந்தம் சர்வதோமுகம்னு நான் பார்த்ததே கிடையாது, நான் கிட்டக்க கூட போக முடியாதுன்றானா மகாலட்சுமி. அப்பனா யாருடானா, யார் காரணமா அவன் தான் போறான். அப்படியே பிரகலாதன் போனோன்னா அவனை தூக்கி மடியில வச்சுட்டு இத்தனையும் சொல்றானா. அப்ப அவன் சொல்றானா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு ஒண்ணுமே வேணாமே அப்படிங்கிறான் பிரகலாதன். அப்புறம் நான் திருப்பி கேட்கிறானா. அப்ப பிரகலாதன் என்ன நினைக்கிறானா, சத்ருகனன் எப்படி நம்ம பார்த்தோம் இல்லையோ, என்ன நினைச்சானோ பரதனுக்கு எது இனியதோ அதை நான் சொல்லணுங்கிறதுக்காக ராமன் சொன்னானோ, அப்பனா நம்ம மனசுல ஏதோ இருக்கு, அதை சொல்லணும்னு பெருமாள் ஆசைப்படுறார், அதுக்காக நான் சொல்லணும்னா எங்க அப்பாவுக்கு நான் மோட்சத்தை கொடுங்க. பெருமாள் என்ன சாதாரணமா கொடுப்பான், உங்க அப்பா இல்லடா, உன்னுடைய சந்ததி எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன்டா அப்படின்னா. அதனாலதானே வாமனாவதாரத்துல பார்த்தோம்,
அப்ப வந்து தாயார் வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக எப்படி வந்து பெருமாளுக்கு, அதாவது எப்படி திவ்ய தம்பதிகளாக நம் வாழ்க்கையெல்லாம் வாழணுங்கிறதுக்காக, எப்படி ஒரு கணவன் இருக்கானோ அதுக்கு மனைவி இருக்கணுமா, மனைவி எப்படி இருக்கானோ கணவன் இருக்கணுமா, எப்படி வாழணுங்கிறதுக்காக வாழ்ந்து கட்டுறா. எங்கேயாவது இவன் மறந்து போய் கொண்டுட போறாருன்ட்டு, ஏன்னா நரசிம்ம அவதாரத்துக்கு அடுத்த அவதாரம் இல்லையோ, அதனால என்ன பண்றதுன்னா, எங்கடானா இவன் பிரம்மச்சாரியானா இருக்கான், இவன்கிட்ட எப்படி நம்ம இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த மான் தோல்ல தாயார் இருந்தாலாம், எதையாவது ஆயிடக்கூடாதே அவனுக்குன்னு 3 உலகத்தை. அதனாலதான் அவன் வந்து அடுத்த பிரம்மாவாக இந்த பிரளயம்லாம் முடிஞ்சோடனே வரப்போறார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஏன்னா நம்ம உயர்ந்த ஒரு ஆத்மா யாருன்னா பிரம்மா, அதை படைத்தவன் யாருன்னா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அதை தான் சாஸ்திரம் சொல்ற. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்படியே பேசிகிட்டே போகலாம். முதல்ல ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா ஆரம்பிச்சிட்டோம்னா அது மாட்டுக்கு ஓடிண்டே இருக்கும். முதல்ல அழகா ஆரம்பிக்கிறார். ததோ ராவண நீதாயாக சீதாயா சத்ருகர்ஷணஹ ஈயேஷ பதமன்வேஷ்டும் சாரணா சரிதேபதி அப்படின்னு வால்மீகி சுந்தரகாண்டத்தை மிக அருமையா ஆரம்பிக்கிறார். மிகப்பெரிய கடல், எல்லா இடத்துலையும் சீதையை தேடிண்டு எல்லா வானரர்களும் வருது. அந்த கடலை பார்த்தோன்னே சம்பாதி சொன்ன ஒரே வாக்கு தான் அவளுக்கு வந்து பலம். அந்த பலத்தை பிடிச்சிண்டு அது அப்படியே இருக்கு. ஏன்னா சம்பாதி ஏண்டா பண்ணணும்னா அவன் ஜடாயுவோட அண்ணா இல்லையா, சீதைக்காக உயிர் விட்ட ஜடாயுவோட அண்ணா எப்படி இருப்பான், சத்தியசந்தனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனை நம்பிக்கையே இருந்தான். அந்த வானர்களுக்கு எப்படி, இந்த வானர்களுக்கு அறிவு இல்லைன்னு நினைச்சுக்கிறோம், அந்த வானர்களுக்கு இருந்த அறிவு அந்த இடத்துல வால்மீகி பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது இவர் பெரிய கடலை பார்த்தோன்னே இதை எப்படா தாண்டது, இதெல்லாம் தாண்ட முடியுமா அப்படின்னா ஒவ்வொரு வானரமும் சொல்ல, நான் 10 யோஜனை 20 யோஜனை 100 யோஜனைன்னு. அங்கதான் சொல்றான், நான் 100 யோஜனை தாண்டி விடுவேன் அப்படின்னோடனே, அப்பா அங்கதான் நீனாவது எங்க வாயில எங்க இதுல இருந்த அப்படின்னாராம். மெதுவா சொன்னாராம், என்னால தாண்ட முடியும், திருப்பி வர முடியுமான்னு தெரியாது அப்படின்னால. எதுக்கு சொல்றேன்னா, அப்ப வந்து எதுக்குமே சம்பந்தமே இல்லாம எப்பொழுதும் ராமநாமத்தையே ஜெபிச்சுட்டு இருந்த ஆஞ்சநேயர் உட்கார்ந்து இருந்தாராம். அப்பதான் ஜாம்பவான் வந்து இவர் தான் இதை செய்யக்கூடியதுன்னு அனுமாருடைய அத்தனை கதைகளையும் சொல்லி, இதை நடத்தக்கூடியதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது, தாண்டது மட்டும் முக்கியம் கிடையாது. புத்தி பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அனுமத் சரணாபவே அப்படின்னு சொல்லி இவ்வளவு குணங்களும் இருந்தால்தான், இவ்வளவு கல்யாண குணங்களும் இருந்தால்தான் இதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயரை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஆஞ்சநேய மகாமூர்த்தி மிகப்பெரிய உருவத்தை எடுக்கிறார். எப்படி பெருமாள் வந்து திரிவிக்ரம அவதாரத்தை எடுத்தார், அப்படிப்பட்ட உருவம், அப்படியே அசாதாரணமான உருவத்தை எடுக்கிறார். வாயுவின் மைந்தர், உடம்புலே பலம் இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாயு பகவானையும் அவருக்கு அந்தர்பகிச்சையாக இருக்கின்ற சீமன் நாராயணையும் தன்னுடைய தெய்வமான ராமனையும் வணங்கி அப்படியே வணங்கிண்டு இந்த அப்படியே வந்து அந்த பர்வத்துக்கு பேரு மகேந்திர மலை அப்படிங்கிற ஒரு மகேந்திர மலையில வந்து மிகப்பெரிய எடுத்துட்டு அப்படியே ஒரு ஜம்ப் அப்படி பண்ணி அப்படி குதிக்கிறாராம். குதிக்கும் பொழுது அந்த மலையே அப்படியே ஆடிடுறதான். அங்கேருந்து அப்படியே வந்து கற்கள்லாம் அப்படியே வந்து அப்படியே தூபம் அப்படியே வருதான். தூரசி தூர்வ தூர்வந்தம் யோஸ்மாந்தூர் அப்படின்னு சுவாமி தூபம் டெய்லி போறாரு இல்லையோ. சூட்டு நன்மாலைகள் துயிலேந்து நன்னீர்களாட்டி இன்னொரு தூபந்தரா நிற்க வந்து ஒரு ஈட்டியவனை தொடுன போந்து திமிலேற்றுவன் கோட்டில ஆடின கொத்து அடலாயிரத்தம் கொம்பினுக்கேன்னு, அதாவது அட்லீஸ்ட் தமிழ் பாசனமாவது சொல்லணும்னு 2த்தையுமே கொடுத்துருக்கான். திருவாராதனம் பண்ணும்போது அதை பிடிச்சிக்கலாம், சான்ஸ்கிரிட் வரலன்னா நம்ம என்ன மாதிரி. அப்படிப்பட்ட தூபத்தை காட்டிட்டு பெருமாளுக்கு எப்படி காட்டணுமோ, ஏன்னா இவர் பெரிய காரியம் பண்றார், பாகவத கைங்கரியம் பண்றார் அப்படின்னு காட்டுறதான். அங்க இருக்கிற மரங்கள்லாம் அப்படியே பழத்தையா அவர்கிட்ட கொடுக்கறதான். ஏன்னா போஜியாசனம் பண்றதான். கவி விளையாடுறாரு அப்படியே வால்மீகி. அப்படி போஜியாசனம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி அப்படியே கிளம்புறாராம். அங்க இருக்கிறதெல்லாம் எல்லாம் அங்க இருக்கிற பாம்புகள்லாம் அப்படியே விஷத்தை கக்கிறதா. என்ன பண்றதுன்னே தெரியலையா, ஏன்னா ஏதோ ஒரு எர்த்குவேக் நடந்த மாதிரி இருக்கான், அவ்வளவு பலம் அவருக்கு. அப்படிப்பட்ட இவர் அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு மலை வந்து குறுக்கிடுறது. அதுக்கு பேரு மைனாக பர்வதம் அப்படின்னு பேரு. அந்த மைனாக பர்வதம் அப்படியே வந்தோடனே அவர் என்ன நினைச்சிடறாருன்னா, நம்மளுக்கு வந்து நிறைய பேர் நல்லது பண்ணுவா, ஆனா அதை கெடுதல்னு நினைச்சுப்போம்.
அதே மாதிரி விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வச்சேனம் தமாசிரியன்னு சொல்லி அதுக்கு தான் நம்ம வந்து முதல்ல சொல்லும் போதே சுக்லாம்பிரதம் விட்டும் சதிவர்ணம் சொல்லுவோம். விஸ்வச்சேனுடைய ஆராதனையை பண்ணிட்டு நம்ம எதையும் தொடங்கணும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கான். அப்படிப்பட்ட மைனாக பருவத்தில் வந்து அப்படியே வளர்றதா. அது என்ன கதைன்னா, முந்திலாம் மலைகளுக்கு வந்து ரெக்கை இருக்குமா, அந்த ரெக்கை வந்து இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துக்காக போகும்போது திடீர்னு ஒரு கிராமத்தில் உட்காந்துருமா, அந்த கிராமத்தையே அழிச்சிருமா. அப்ப பார்க்கறான் தேவேந்திரன், உலகத்தை எல்லாம் அழிக்கிறானே, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை வந்து காப்பாற்றணுங்கிறது மலைகளுடைய வஜ்ராயத்தினாலே மலைகளுடைய சிகரங்களை எல்லாம் வெட்டிண்டே வரான். அப்படியே வெட்டிண்டே வரும்பொழுது இந்த மைனாக பருவதும் பயந்துட்டு வருது. அப்ப வந்து வாயு பகவான் சொல்றான், நீ வந்து சாத்வீக குணத்தை உடையவன், அதனால நீ யாருக்கும் தீங்கு நினைக்க போறதில்ல, அதனால உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி வேகத்துல அந்த காத்து பண்ணி கடல்ல அப்படியே அமுங்கி வச்சிடறான். அப்ப சொல்றான் கடலரசன், எனக்கு பேரே சாகரம்னு பேர். சாகரம்னு ஏண்டா வந்ததுன்னா, சகர மன்னர்கள் ராமனுடைய முன்னோர்கள்லாம் இதை வந்து பெருக்கினதுனால இதுக்கு பேர் சாகரன்னு பேர்ரா, அவ செஞ்சிருக்கா. அதனால நான் அதிதி தேவோ பவான்னு ராம கைங்கரியத்துக்காக போற ஆஞ்சநேயருக்கு நான் வந்து ஏதாவது செய்யணும்டா, அதனால போடா நீனும் போடா, உனக்கும் கடன் பட்டிருக்க, ஏன்னா அவன் யாரு, வாயுவினுடைய புத்திரன், அதனால நீனும் செய்யணும் நானும் செய்யணும், அதனால நீ மேலே போடா, உனக்கு வந்து நான் சக்தியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அது மேலே வருது. அப்போ வந்து அதை வந்து அவருக்கு வந்து சீதையை பார்க்கணும், அவ்வளோதான் லட்சியம். அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். உடனே ஓங்கி வைக்கிறார். பார்க்கறது மைனாக பருவதம், இது என்னடா அது, நம்மளை தூள் தூளாக்கிடுவார் போல இருக்கே, இவ்வளோ சக்தியா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும் பொழுது மைனாக பருவம் பேசுறது, என்கிட்ட வந்து சிரம பரிகாரம் பண்ணுறது, நான் எனக்கு ஏது சிரமம், நான் பிடிச்சிட்டு இருக்கிறதோ ராமநாமம் இல்லையா, இதுல எங்க சிரமம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நேரா போறது மைனாக பருவத்தை வந்து. இனிமே வந்து அப்ப தேவர்கள்லாம் இது ஒரு உதவியும் பண்ணல. ஏதாவது பண்ணுதா மலை மேல வந்தது, விக்னம்னு இருந்தது, 2 நிமிஷம் டிலே ஆயிடுது ஆஞ்சநேய மகாமூர்த்திக்கு, அவ்வளவுதான் பண்ணது. ஆனால் பாகவத கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு என்னடா பலன்னா இந்த இடத்துலதான் சொல்றா பெரியவா. என்னன்னா, தேவர்கள்லாம் பூ மாறி பெய்தாலாம், இனிமே என் இடத்துல உனக்கு பயமே வேண்டாம், ஏன்னா நீ சரணம் அடைய வேண்டிய எம்பெருமானனுடைய பாகவதனுக்கு சரணம் அடைஞ்சிட்ட, அதான் ஆச்சாரிய வேண்டும், நீ அடைஞ்சிட்ட, அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நீ மாட்டுக்கு இனிமே தைரியமா எங்க வேணாலும் போ அப்படின்னு தான். நான் இனிமே ஏன் போகிறேன், ஏன்னா எனக்கு வந்து ஆஞ்சநேயருடைய ஸ்பர்சம் பட்டுடுத்து, நானும் இனிமே ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு அது வந்து திருப்பி போயிடுதான். அப்படியே போயின்னு இருக்கும்போது இதுதான் முதல் தடையாக அதை வந்து ஜெயிச்சதாக இந்த முதல் சர்க்கத்துல வருது. அடுத்தது அப்படியே போறா, இவரை பரீட்சிக்க வேண்டாமா, வெதர் ஹீ இஸ் ஃபிட் ஆர் நாட் அப்படின்னு தேவர்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறான். அப்படி பார்க்கும் பொழுது உடனே சொரசேங்கிற நாகமாதாவை கூப்பிட்டு, அவளுக்கு எப்படின்னா, அவளுக்கு முன்னாடி எந்த ஒரு பிராணி இருந்தாலும் அது உணவாக மாறணும், இது அவளுக்கு கொடுத்த வரபலம். வரபலம் ஜெயிக்கிறதா ஆஞ்சநேயர் ஜெயிக்கிறதா அப்படின்னு நிற்கும் பொழுது அப்படியே உருவம் நிற்கிறதா. நின்னோட ஆஞ்சநேய மகாமூர்த்தி சொல்றாரா, பார்க்கும்போது இவ தேவ கன்னிகை மாதிரி இருக்காளே, என்னை விட்டுருமா, நான் முடிச்சுட்டு வரேன், உனக்கு உணவா ஆகிறேன், அவ்வளவுதானே, உனக்கு உணவா ஆகணும், அவ்வளவுதானே, நான் எங்க இருந்தாலும் ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருக்க போறேன், எனக்கு இதை பத்திலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, வரேன், ஆனா இப்ப ராம கைங்கரியத்தை முடிச்சுட்டு வரேன்னா அதெல்லாம் முடியாது, நீ ஆகணும் அப்படின்னா, அப்ப நான் உனக்கு சக்தி இருந்தா பண்ணிக்கோ அப்படிங்கிறான். அவ அப்படியே பெருசா அது ஒரு விஸ்தாரமா சொல்லுவா, 100 யோஜனை 100 யோஜனைனா ராவணனுக்கு தெரியாதான்னு ஒரு கருத்தும் உண்டு. அதனால பெருசா தூக்கியிருக்கா. உடனே இவர் என்ன பண்ணார், பெருசா வளர்ந்துட்டே இருக்கார். திடீர்னு பார்த்தா திருவிக்கிரம அவதாரம் ராமன் அவதாரமாக ஆனது அப்படிங்கிறான். அணு மாதிரி, அதாவது பெருமாளுக்கு ஒரு குறை வந்து இன்னும் இதோட சின்னதா நம்ம போயிருக்கலாமோ அப்படின்னு தோணி இருக்குமோ என்னமோ, அதை வந்து ஆஞ்சநேய மகாமூர்த்தி போல நிறைவேற்றினார் அப்படின்னு கூட சொல்லுவா பெரியவா. அப்படிப்பட்ட அந்த அணுவா போய் உள்ள போயிட்டு அடுத்த நிமிஷம் விழுந்துட்டு, உன்னுடைய வரபலமும் ஆயிடுத்து, என்னுடைய ராம கைங்கரியம் ஆயிடுத்து அப்படின்னு. ஏன்னா காத்தியாயினி நமோஸ்துதேன்னு அவளை சொல்ற அந்த இடத்துல. ஏன்னா நீ வந்து சாதாரண கன்னிகை கிடையாது, நான் உள்ள போய் வெளியில வந்து நீ உயிரோட இருக்கன்னா உனக்கு வந்து நீ வந்து நீனா செய்யல, யாரோ சொல்லியிருக்கா செய்யற, அதனால நான் உன்னை விட்டுட்டு போறேன்ட்டு அவரை விட்டுட்டு அடுத்த தடையான போயிட்டே இருக்கா. அப்ப வந்து திடீர்னு அவருடைய அத்தனை பவரையும் யாரா இழுக்கிற, அவர் நம்மளை எல்லாரும் இழுத்துட்டு இருக்கார், அவரையும் இழுக்கிற மாதிரி இருக்கான். அப்ப சுக்ரீவன் சொன்னது இருந்துதான், தெற்கே சென்ற வானரங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும், ஒரு சாயாகிரகி இருக்கா, அவ வந்து எல்லாத்தையும் உணவாக மாத்துவாள் அப்படின்னா பார்க்கிற இவளை வந்து கொல்ல வேண்டியது. உடனே ராமனுடைய எப்படி தாடகையை வதம் பண்ணானோ
அதை பிடிச்சிக்கிறார். ஆமாம், நீ வடம் பண்ணல, அதனால நான் லேடிலாம் பார்க்க மாட்டேன், நானும் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அத்தனை பிறப்பருக்குகளையும் இழுத்து, ஏன்னா அவளுக்கும் ஞானத்தை கொடுக்கணும் இல்லையோ, அதுக்காக எல்லாம் பண்ணி அப்படியே நேராக போய் அந்த சைடு போயிடுறார். இதுதான் முதல் சர்க்கத்தினுடைய மிக அருமையாக வால்மீகி சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம். இது எதுக்காக இதை மூணுத்தோடைய தடையனுடைய வாழ்க்கையினுடைய தாத்பரியத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்ததெல்லாம் வேகத்தில் போயிடலாம், முடிச்சிடலாம், கவலைப்படாது. ஒரு 7:45 முடிச்சிடலாம். இவன் வந்தாலே இப்படிதான் அப்படின்னு யாரோ சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது மைனாக பர்வதம் அது எதுன்னா, முதல்ல நமக்கு என்ன இருக்குன்னா, நம்ம கர்மங்களா வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருக்கும். அந்த கர்ம வாசனை நம்மளை தொடர்ந்துட்டே இருக்கும். அது நம்மளை விடாது. அது அப்பா அம்மா மூலமா இருக்கலாம், நண்பர்கள் மூலமா இருக்கலாம், குழந்தைகள் மூலமா இருக்கலாம், ஆபீஸா இருக்கலாம். ஆனா எல்லாம் பாருங்க, கண்ணை முடிந்தே இருக்கும், எல்லாம் மாறுதல் ஆகிட்டே இருக்கு. சின்ன வயசுல நம்ம எதெல்லாம் நிரந்தரம்னு நினைச்சோமோ அது இல்லை, வளர்ந்தோன்னே எதெல்லாம் நிரந்தரம்னு நினைச்சோமோ அது இல்லை, அதுக்கு பிறகு நிரந்தரம். இப்படி நிரந்தரமே இல்லைன்னா அதெல்லாம் எப்படி நம்ம நமக்கு ஆல்வேஸ் நிரந்தரம்னு எப்படி சொல்ல முடியும்? அதுதான் புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த மைனாக பருவத்தில்னா உலக வாசனை அப்படியே நம்மளை தொத்தின்றே இருக்குமா. அப்ப என்ன ஆகும்னா, அதுல இருந்தோம்னா ஏன் வருது அப்படின்னா, மனு முதலிய கர்மாக்கள்லாம் நம்ம மனு தர்மத்துல செஞ்சிருக்கிற கர்மாக்கள்லாம் நான் செய்யாம இருக்கேன் அப்படின்னா, இந்த ஜென்மத்துல நம்ம அப்படி இருந்தோம்னா அடுத்த ஜென்மத்துல என்ன வரும்னா சாஸ்திர அவநம்பிக்கை. என்ன சாஸ்திரம்? எதுக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும்? எதுக்கு இந்த சத்காரியத்துல நடத்தணும்? வேற வேலை இல்லை. மழை பெஞ்சுட்டே இருக்கு, மழை நிற்குமான்னு தெரியல, என்னமோ காலேருந்து என்னமோ இந்த இதுக்கு வரீங்களே, இதுக்கு போற இருமினா நான் என்ன பண்றது, வீசிங் வந்தா என்ன பண்றது, இதெல்லாம் யோசிச்சியா இவ்வளவையும் தாண்டி இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னா அது அவனுடைய அனுகிரகம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் தடைகள் இருக்கதான் செய்யும், அதெல்லாம் மீறிண்டு நம்ம வரணும். அப்பனா இந்த சாஸ்திர நம்பிக்கை இல்லாம இருக்கணும்னா, நம்ம குழந்தைக்கு நம்ம சொத்து சேர்க்கிறோமோ இல்லையோ, நம்ம நமக்குன்னு விதிக்கப்பட்ட எல்லா சாஸ்திர பிரகாரம் விதிக்கப்பட்ட அத்தனையும் நம்ம செஞ்சோம்னா நம்ம குழந்தை இந்த ஜென்மால இல்லை, அடுத்த ஜென்மால, அடுத்த ஜென்மால எப்போதும் நல்லா இருக்கும் எம்பெருமானுடைய திருவடியில. அதுதான் நம்ம செய்ய வேண்டியது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்றேன். இது எதுக்குடா நான் சாஸ்திரம் பண்றோம், சந்தியாவந்தனம் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமான் பண்ண சொல்றாரு, அதுக்காக நான் பண்ணணும். ஹீஸ் யாரு? சுவாமித்துவம். அவன் தான் நாயகன், அவன் சொல்றான் கட்டளை, அதை நான் செய்யணும். அதுக்கப்புறம் தான் அவன் கிட்டக்க போக முடியும். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது என்னன்னா சுரசை. இது என்னத்துக்குன்னா, முன் செய்த பாவங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அது என்ன இருக்குன்னா பகவத் விஷயத்துல நம்ம நம்பிக்கையே இல்லாம ஆக்கிடும். எதுக்கு ராமாயணம் கேட்கணும், மகாபாரதம், இதெல்லாம் ஏதோ ஒரு என்னமோ ஒரு ஃபிக்ஷியஸ் வேர்ல்டுல இவெல்லாம் பேசிட்டு இருக்கா, இதெல்லாம் தேவையா அப்படின்னு தோணும். எதெல்லாம் தோணுமோ அதெல்லாம் தோணும், இப்படியே இருக்கும். அப்படிங்கிறது தான் இது ரெண்டாவது. அடுத்து சிம்ஹிகை. இதுதான் எல்லாரும் தப்பு பண்ற முதல் ரெண்டும் யாருமே இங்க யாரும் கிடையாது. ஏன்னு சொல்லுங்க, சத்சங்கத்துக்கு வந்துக்க முடியும். நமக்கு சாஸ்திரத்து மேல நம்பிக்கை இல்லாம இருந்ததுன்னா இங்க வந்திருக்க மாட்டோம். நமக்கு இருக்கு. இந்த ஒரு சத்சங்கத்துல என்ன விசேஷம்னா, இதுல யாருமே வித்தியாசம் கிடையாது. யாருமே வித்தியாசம்னா, இங்க ஒரு குரங்கு வந்தா கூட வித்தியாசம் கிடையாது. ஏன் குரங்கு? அவர் தான் ஆஞ்சநேயர், அவர் இங்க இருக்காருன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா அதனால ராமன் என்ன சொல்றான், குகனோடு 5 சுக்ரீவனோடு 60 விபீஷணனோடு 70 7 பேர் ஆயிட்டான் அப்படிங்கிறான். எதுக்குடான்னா, அது யாரு? ஏழை ஏதலன் என்மகன் என்ன, அது நாளைக்கு வேணா பார்ப்போம் நம்ம, ஏன்னா இன்னைக்கு நேரம் இல்லை. அப்படி பார்க்காம இவன் சக்கரவர்த்தி திருமகன், அப்படி பார்க்காம குகன் அப்படியே நடுங்கிறான். ஏன்னா அவன் படகோட்டி, ஒண்ணுமே கிடையாது. அவனை அப்படியே தன்னுடைய தம்பியா யாரோட ஈக்குவலண்டா வச்சிருக்கான். சத்ருகனுக்கு அடுத்ததா வைக்கிறான். அடுத்தது இவன் யாரு? குரங்கு. சொல்லப்படும் அதானே வானர ஜாதி, இது என்ன மறக்க முடியுமா? அப்படிப்பட்ட வானர ஜாதியா இருந்த அவனை அடுத்த தம்பியா எடுத்துக்கிறான். அடுத்தது யாரு? அரக்கன். யார் அரக்கன்? சாதாரண அரக்கனா? ராவணனுடைய தம்பி அப்படின்னு நான் சொல்லணும். சீதையை கவர்ந்த யாரு? சீதை ராமபிரானுக்கு எல்லாமாவும் இருக்கவள்.
அகலகில்லேங்கிற அந்த கான்செப்டே மாத்திட்டாலே. அப்படிப்பட்ட அந்த சீதையை கவர்ந்த ராவணனுடைய தம்பியையும் அரக்கனாக இருந்தும் அவனையும் ஏற்றுக்கொள்பவன். இதெல்லாம் எங்கன்னா பரத்வாஜிருந்து கத்துக்கிறார் தர்மத்தெல்லாம். யாரு? எல்லாம் தெரிஞ்ச தர்மத்தின் நாயகன் பரத்வாஜிருந்து இத்தனையும் நடக்கிற சம்பாஷணை. இதுதான் அவர்கிட்ட அன்னைக்கு நைட்டு ஏண்டா போறானா, எல்லா வேதத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி நீ இத்தனை நாளா பண்ண, ஏன்னா நான் தான் வந்துட்டேனே, இனிமே என்னுடைய காயனை வச்சா மனசேந்திரவாயா புத்தியாத்மனா எதுக்கு சொல்றோம், எதையும் நம்ம கையில வச்சுக்க கூடாது, அவனுடைய திருவடியில நம்ம விட்டுறணும். இப்படிப்பட்ட அந்த 3 இதையும் எதற்காக சொல்ல வரோம்னா, இந்த சிங்கிகைங்கிறது நம்ம என்னன்னா தேகமே ஆத்மான்னு நினைச்சிருந்தோம். இந்த தேகத்துக்கான சந்தோஷம் தான் நம்ம வெளியில போட்டுக்கிறோம். பாருங்களேன், கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, இத்தனை நேரம் யாருக்காவது வலிச்சுதான்? எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கு. இத்தனை நேரம் நம்ம பேசினோமே, இது நான் பேசுறதுனால கிடையாது. யார் இங்க ராமாயணம் பேசினாலும் அங்க ஆஞ்சநேயர் இருப்பார். ஆஞ்சநேயர் இருக்கிறதுனால ராமபிரான் இருக்கா, எல்லா கோஷிகளும் இங்க வந்துடுறது, அமரர்கள் எல்லாரும் வந்துடுறா. அவெல்லாம் வேற ரூபமாக இருப்பா. எல்லாரும் வரதுனால தானே நம்ம அப்படியே எல்லாத்தையும் மறந்து போய் இங்கே இருக்கோம். 10 நிமிஷம் இருந்தேன்னு ஆத்துல சொல்லிட்டு வரோம், இங்க 1 hour ஆயிட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட தேகம் வேற, ஆத்மா வேற. ஆத்மாங்கிறவன் இன்பமயம், அவன் எதுக்கும் கட்டுப்படாதவன். பரமாத்மா மாதிரி தான் ஜீவாத்மா. இது பேசுறது பெரிய டாபிக். அது இது கட்டுப்பட முடியாது, எனக்கும் அவ்வளோ ஞானமும் கிடையாது. அதனால அதை அப்படியே நிப்பாட்டு. இது ரொம்ப தேவைன்னா ஆச்சாரிய புருஷாலாம் நிறைய பேர் இருக்கா ஸ்ரீரங்கத்தில், அவளை புரிஞ்சுட்டாதான் எல்லாமே புரியும். அது புரியாத வரலையும் என்ன இருக்குன்னா, எங்கெல்லாம் காத்தடிக்கிறதோ மற்றவாளை சந்தோஷப்படுத்தணுமேன்னு தான் நம்மளுக்கு யாரு சுவாமிங்கிறதே நம்ம டிசைட் பண்ணுவோம். அவர் மனசு கோன்றது, அதனால நான் இந்த சுவாமியை எடுத்துக்கிறேன். அவர் மனசு கோன்றது சுவாமி. உங்காத்துல என்ன சொல்லியிருக்கா, யார் சுவாமி, அது முதல்ல பண்ணணும். ஆபஸ்தம்பர் சொல்ற, ஒரு சாஸ்திரமே மறந்துடுறது, ஒரு 60 வருஷம் யாருமே பண்ணல அப்படின்னா அந்த சாஸ்திரம் அந்த உலகத்தை விட்டே போயிடும். அப்ப என்னடா பண்ணணும் அப்படின்னு கேட்கிறா. அந்த ஆத்துல யாராவது கொள்ளு எள்ளு பாட்டி இருப்பா இல்லையோ, யாராவது வச்சிருப்பா, அவ என்ன சொல்றாளோ அதான் சாஸ்திரம். அப்படி எப்படிப்பட்ட ஒரு லேடிஸ்க்கு ஏத்தம் கொடுத்துருக்கா அந்த காலத்துல. ஆணை கேளுன்னா சொல்லல. ஏன்னா லேடிஸ் வாயால கூட தவறுதலா சொல்ல மாட்டான். ஆண்கள் நிறைய விஷயத்த மனசுக்குள்ளேயே போட்டு 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 அப்படியே இருப்பான். லேடிஸ் இதான் சத்தியம்னு சொல்லிடும், அவ வாயில டக்குன்னு வந்துடும். இதெல்லாம் இது இப்படிப்பட்ட அப்படியே அந்த கடலை கடந்து அந்த இடத்துக்கு போகும்போது அப்படியே பார்க்குற, எப்படி அமராவதி பட்டணம் மாதிரி இருக்கே இந்த நகரம். இப்படிப்பட்ட அந்த நகரத்துல நம்ம எங்கேன்னு தேடுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். சாயங்காலம் வரலையும் வரட்டும், நைட்டு வரட்டும், இருட்டினோட போவோம் அப்படின்னு போற. அப்படி போகும்பொழுது நகர தேவதை அவ ஒரு அப்சரஸா இருந்தா. அது ஒரு பெரிய கதை. பிரம்மாட்ட இருக்கும் பொழுது பிரம்மாட்ட சில அபிநயம்லாம் நீ தப்பு அப்படிங்கிறார் பிரம்மா. உனக்கு என்ன தெரியும் சாஸ்திரம் அப்படிங்கிறது. யாரு? பிரம்மாக்கு சொன்னோன்னா பிரம்மா நீ இதுக்கெல்லாம் எனக்கு ஃபிட்டு கிடையாது, நீ அரக்கையா போ அப்படின்னு சபிச்சத. அப்ப அவ சொல்ற, நான் ஏதோ சொல்லிட்டேன் தவறுதலா, மன்னிக்க வேண்டாமா அப்படின்னா, மன்னிக்க கூடியவன் வருவான் பாகவதனாக. அவன் என்னைக்கு உன்னை ஓங்கி ஒரு குத்து விடுறானோ அன்னைக்கு உள்ளது எல்லா ஞானமும் வரும் அப்படிங்கிற. அவன் எப்படின்னா, இப்ப வச்சிருக்கோமே ஜிபிஎஸ் எல்லாம் சொல்றோமே, எல்லா இடத்துலயும் கேமரா, நம்ம இதுலயும் எல்லாம் கேமரா போட்டு எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி நம்ம எல்லாம் பண்றதுக்காக அத்தனையும் பண்றோம். ஆனா யார் மானிட்டர் பண்றோம்னு நமக்கு தெரியாது. மானிட்டர் பண்ணாத வரலையும் அது வேஸ்ட் தான். ஏன்னா நாங்களாம் டெக்னாலஜி ஃபீல்ட்ல இருக்கோம், சாருக்கும் தெரியும். டெக்னாலஜியை யூஸ் பண்ணலைன்னா அது வேஸ்ட். எப்படி யூஸ் பண்றோங்கிறது முக்கியம். இல்லைன்னா அது மாட்டுக்கு டம்பிங் அப்படிமா சும்மா நம்ம வேஸ்ட் எல்லாம் அப்படியே மூலையில வச்சுப்போம் பாருங்க, அதே மாதிரியே தான் இருக்கும். அப்படிப்பட்ட இது நம்ம பாலிடிக்ஸ்குள்ளெல்லாம் போக வேண்டாம் நம்மளுக்கு. ஏன்னா ராமருடைய சத்சங்கத்தை நம்ம பிடிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அந்த தேவதை இவர் சின்னூண்டு உருவமா உள்ள போகும்பொழுது தடுத்துறா. தடுக்கும்பொழுது கேட்கிறாரு, எப்பா என்ன, எங்க போற, என்ன ஏது அப்படிங்கிற. இல்லை, இதெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்காக போறேன். ஆஞ்சநேயர் பொய் சொல்றாரு. ஏன்னா தர்மத்துக்காக பொய் சொல்லலாம் இருக்கு. சீதா தேவியே பொய் சொல்றோம், அதையும் நம்ம பார்ப்போம். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்படி எல்லாம் போயிட்டே இருக்கும் பொழுது ஆஞ்சநேயர் மாமத்தை சொல்றாரு. அப்படின்னா உடனே கோவம் வந்துடுது, என்ன மீறிட்டு நீ போக முடியாது அப்படின்னா. அவர் பார்க்குறாரு, ஏற்கனவே நேரம் ஆயிடுது, காலையிலேருந்து வந்துட்டேன், சாயங்காலம் ஆச்சு, நைட் ஆச்சு, நீ ஒன்றும் விடமாட்டேங்கிற. இதுதானே கரெக்டான டைம். அங்கே பாரு பௌர்ணமி இன்னைக்கு, அதே மாதிரி தான் சந்திரன் இருந்தானா.
இன்னைக்கு எப்படி சந்திரன் இருக்கானோ அப்படியே வழிகாட்டணும் இல்லையோ, பாகவத கைங்கரியம் பண்ணணும் இல்லையோ, அதுக்காக சந்திரன் ஏற்கனவே எனக்கு 15 நாள் லைஃப் கொடுத்தவன் எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய கைங்கரியம் பண்றதுக்காக இருக்கான். அந்த 15 நாளாவது எனக்கு நிலைக்க வேண்டாமா, அதுக்காக நான் வந்து அன்னைக்கு அப்படியே பௌர்ணமி நிலவு மாதிரி ஒவ்வொரு இடமா காமிக்கிறாங்க அப்படின்னு வால்மீகி கவி வர்ணனை அப்படியே கொண்டு வர்றார். அப்படி கொண்டு வரும் பொழுது அப்படியே போறார், ஓங்கி ஒரு குத்து விடுறார். குத்து விட்டோன்னா அவளுக்கு எல்லா ஞானமும் வந்துடுறாரு. இன்னைக்குமே சில சமயம் அடிக்க தான் வேணும், ரொம்ப படுத்தினா அம்மா அடிப்பா இல்லையா, அதனால நீனும் படுத்தக்கூடாது, யாராவது அடிச்சிட போறா, அதுக்காக சொல்றேன். அதான் ஓகே, அது அப்புறம் பேசுவோம், நம்ம நாளையிலேருந்து உட்காந்து பேசுவோம். அப்படிப்பட்ட எதுக்கு நம்ம சொல்றோம்னா, அப்படிப்பட்ட அந்த நகர தேவதையை ஓங்கி ஒரு குத்தி விட்டோன்னே அவளுக்கு எல்லா ஞானமும் வந்துடுது. அப்போ உடனே அவள் வந்து சரணத்தை பிடிச்சிக்கிறா. அப்பா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆனால் நீ தான் சீதாதேவியை ராமனுடன் சேர்ப்பிக்கக்கூடியவன். ஏன்னா எனக்கு பிரம்மா சொல்லிட்ட, சீதையை நீ கண்டுபிடிச்சிடும், போயிட்டு வா. சம்பாதி சொன்ன பிறகு அடுத்த ஒரு நல்ல வார்த்தையை வந்து இந்த ராட்சசி தான் சொல்கிறான். ஏன்னா அவளுக்கு ஞானம் வந்துடுது. இப்படிதான் நம்மளும் இருக்கோம், அஞ்ஞானத்தில் இருக்கோம். ஆங்கிறது எம்பெருமான், எம்பெருமானை பிடிச்சிண்டு நம்ம இருந்ததுன்னா நம்ம ஞானம் வெளிப்படும், அவ்வளோதான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகம் தானே ஆரம்பிக்கிற திருவள்ளுவர். திருவள்ளுவர் ஒரு வைணவ பெரியர். அப்படி எல்லா இடத்துலையும் தேடுறார். எங்கே பார்த்தோம், 4வது சர்க்கத்தில் முதல் சர்க்கத்துடைய உமா சங்கீதையில் வருது, எவன் ஒருவன் ஸ்ரத்தையாக முதல் சர்க்கத்தை வந்து படித்து ஆஞ்சநேயருக்கு நெல் அவல் பொரியை கொடுக்குறானோ அவனுக்கு எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கு உமா சங்கீதையில். அப்படின்னா சிவபெருமான் எவ்வளோ பெரிய பக்தன் ராமனுக்குன்னு பார்க்கணும். நம்ம ஏதோ அடிச்சுக்கிறோம், இது பெருசா அது பெருசா, அதோட தத்துவம்லாம் வேற, அதை புரிஞ்சுக்கணும். சில மாயைகளுக்காக அவர்கள்லாம் லீலை பண்றான், அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம ராவண கோஷ்டிக்காக பண்ண சில விஷயங்களை போய் நம்ம பிடிச்சுக்க கூடாது, அதுதான் முக்கியம். ஏன்னா உமாசம்ஹிதையில வருது, எவன் ஒருவன் ஸ்ரத்தையாக முதல் சர்க்கத்தை படிக்கிறானோ அவனுக்கு எல்லா ஜெயம், நீங்க வேணாலும் எடுத்து பாருங்க, ஜெயமும் உண்டாகும் விஜயம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி எல்லா இடத்துலையும் சீதையை தேடுறான், எங்கேயுமே தேடலை. பிரகஸ்தன் அதிகாயன் முதலிய எல்லா இடத்துலையும் தேடுறான். ராவனுடைய அரண்மனை பார்த்தா அப்படியே எல்லாம் சொர்ணமயமா இருக்கு. இப்போ பார்க்குறோமே அரசியல்வாதியோட இதெல்லாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நகரம் அமராவதி பட்டணம், அப்படிப்பட்ட இது எல்லா இடமும் இருக்கு. அந்த இடத்துல என்னடானா வேத கோஷம் இருக்குமானா, வேத கோஷமும் உண்டு. ராவணனுக்கு எல்லாமே தெரியும், அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது, அதுதான் புரிஞ்சுக்கணும். அப்படி எல்லா இடத்துலையும் இருக்கான். அப்புறம் பார்க்குறான் புஷ்ப விமானம், அந்த காலத்திலேயே ஃப்ளைட் லேண்டிங்லாம் பண்ணவன் ராவணன். 4 இடத்துல இந்தியாவில் 3 இடத்தும் இந்தியாவில் 2 இடத்துல இருந்ததுங்கிற அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், இலங்கையில் 2 இடத்துல 4 இடத்துல ஃப்ளைட் லேண்டிங் ஸ்டேஷன் வச்சுருந்தாங்க. புஷ்ப விமானத்தை பறந்து அங்கங்கே இருக்கு, ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கான். அப்படி கண்டுபிடிச்சு இந்த புஷ்ப விமானம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது, அதை அப்படியே வர்ணிச்சுட்டே இருக்கான். அப்படியே பார்க்கும்பொழுது இந்த புஷ்ப விமானம் எப்படின்னா ஸ்கேலபிள்னு நாங்கள் சொல்லுவோம், திடீர்னு அப்படியே விரிஞ்சுக்கும், தேவைப்படும் போது திடீர்னு குறுகிப்போம். நானோ டெக்னாலஜியோடைய அம்சம் வந்து அந்த காலத்திலேயே வந்து கொண்டு வந்திருக்கான். தேவைப்படும் பொழுது விரிச்சுக்கலாம், நம்ம சேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தலகாணியும் யூஸ் பண்ணிக்கலாம், கட்டிலாக கூட மாற்றிக்கலாம்னு இப்போ வருது இல்லையா. அது மாதிரி இந்த ஃப்ளைட்டை வந்து அவ்வளோ அம்சங்களும் நிறைந்தது, எல்லாமே இருக்குது. அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி, தேவைப்பட்டா அப்படியே எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிடலாம். அப்படி வந்துட்டே இருக்கு. அப்படியே 9வது சர்க்கத்தில் பார்த்தோன்னா ராவணனுடைய போஜன சாலையில் இருக்கா, எல்லாமே உண்டு, வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாம் உண்டு. ஏன்னா அவனுக்கு வந்து எல்லாமே இருந்து, ஏன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல. சத்துவகுணம், தமோகுணம், ரஜோகுணம் அப்படின்னு 3 குணம். எதுக்குடா உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற, இதை பேசுறதுக்கு எனக்கு அருகதை கிடையாது. ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன், ஏன்னா விஷயம் வந்து நல்ல விஷயங்கிறேன். எதுக்குன்னா நம்ம சத்துவகுணத்தில் இருக்க 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 என்ன ஆகுன்னா பெரும்பாலும் நம்மளே ரட்சிப்பார்னு தோணும். அதில் உறுதி வரணும் அப்படின்னா சத்துவ குணமான உணவை சாப்பிடணும்னு சொல்லிடுறேன். நம்மளுக்கு கோபம் போகணும்னு வச்சுக்கணும், எல்லாம் இருக்கு, சத்துவ குணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, நம்மளுக்கு கோபம் மட்டும்தான் இருக்கு, எல்லாரும் திட்டுட்டே இருக்கோம்னா அது ஒரு பெரிய இது இல்லை. அப்போ என்னன்னா நம்மளுடைய ஏதோ ஒரு உணவுலையோ வாழ்க்கை முறையிலையோ ஏதோ ஒரு சின்ன இருக்கு, அதை ஸ்லைட்டாக மாற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளும் தேவருக்கெல்லாம் தேவனாக எம்பெருமானுடைய உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பாக போய் எம்பெருமானுடைய வைகுண்டத்தில் கைகரியம் பண்ணலாம். அது பெரிய இது, அது ஒரு நாள் பார்ப்போம்.
அப்படியே எல்லா இடத்துலையும் பார்க்குறான், சீதை எங்கேயும் பார்க்குறான், ஹனுமார் எங்கேயும் பார்க்கல, ராவணனுடைய அந்தப்புறத்தை பார்க்குறார். அப்போ வந்து ரொம்ப வருத்தப்படுறார் ஆஞ்சநேய மகாமூர்த்தி. என்னடா அது, போய் அந்தப்புறத்தை போய் பார்த்துட்டோமே, எதை பார்க்கக்கூடாதுன்னு லைஃப்பில், யார் பிரம்மச்சாரியவ எதை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதை பார்த்தோமே அப்படிங்கிறார். அப்போ ஒரு சாஸ்திர தர்மத்தை சொல்கிறார். இவ்வளவு பார்த்தும் நான் எங்கே தேடணும், தேட வேண்டியது யார்? பெண். பெண் எங்கே இருப்பா? அந்தப்புறத்தில் தான் இருப்பா, அங்கே தான் வச்சுருப்பா அப்படிங்கிறத வந்து நான், ஏன்னா அந்த கான்செப்டே தப்பு, அவரை பின்னாடி ஃபீல் பண்ணுறார். அப்படி இருக்கும் பொழுது நான் அதனால தானே தேடினான். அப்போ வந்து ஒரு கான்செப்டை சொல்கிறார், இவ்வளவு பேரை பார்த்தோம் என் மனசில் ஒரு விகல்பமே ஏற்படலையே, அப்படின்னா நான் சுத்தமாக தான் இருக்கேன், நாம தானே ஒன்று இருக்கு என்கிட்டக்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் வந்து மிக அருமையாக கவிஞர் வால்மீகி வந்து மிக அருமையாக எழுதுகிற ஒவ்வொரு இதையும் வந்து விளக்குற. இதை பேசுறதுக்கான ஒரு நாள் பத்தாது, 2 நாள் பத்தாது, ஒரு வருஷம் கால சுந்தரகாண்டம் மட்டுமே சொல்லலாம். அவ்வளவு விஷயங்கள் வந்து இதில் இருக்குது, வாழ்க்கையினுடைய தத்துவங்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட எனக்கு பேச தெரியுமான்னு கேட்காதீங்க, எனக்கு 3 நாள் தான் வரும், அதனால தான் பிடிச்சிக்கிறேன். எது வருமோ அதை பிடிச்சிக்கணும், வராத பற்றி யோசிக்க கூடாது. ஏன்னா ஆனால் விஷயம் பெருசுங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். 365 நாளும் பேசலாம். இதை வந்து ஒரு என்னடா அதை பேசிக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொருத்தர் பேசும்பொழுதும் அது புதுசாக கேட்குற மாதிரியே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதுவரை நான் 3வது தடவையோ 4வது தடவையோ சொல்கிறேன், சுந்தரகாண்டம் மட்டுமே வெவ்வேறு ரூபத்தில் சொல்லியிருந்துக்கிறேன். தவிர எல்லாரும் வந்திருக்கா, ஒவ்வொரு தடையும் கேட்கும்போது ஒவ்வொரு புதுசாக இருக்கும். எனக்கே ஒரு புது அனுபவமாக இருக்கும். இன்னைக்கு இதை விட்டுருப்பேன், நாளைக்கு அதை சொல்லியிருப்பேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள், நம்ம எதையும் வந்து முடிக்க முடியாது, அப்படியே திணறிட்டு தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு தான் கடிகாரம் வச்சுட்டேன். அடுத்தது வந்து அசோகவனத்தை வந்து எல்லா இடத்தையும் பார்க்குறார், எந்த இடத்துலையுமே தெரியலையே அப்படின்னா அப்படியே வருத்தம் வந்துடுது. என்னடா அது, சம்பாதி சொன்ன வார்த்தை தப்பா, நகர தேவதை சொன்ன தப்பா, இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது எல்லாரையும் வேண்ட, நம்மளுக்கே துன்பம் வந்துட்டோன்னா எல்லாரும் வேணும். அது மாதிரி 8 வசுக்கள், 11 ருத்திரர்கள், 12 சூரியர்கள், அஸ்வினி தேவர்கள், 7 மருத்துக்கள் எல்லாரையும் நமத்து வந்தார். எல்லாத்தையும் பண்ணினோன்னே அப்பையும் ஒன்றும் கிடைக்கல. அப்படின்னா எதை வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோமோ அதை விட்டுட்டு எதெல்லாம் வணங்கினோமே அப்படின்னா, அடுத்தது வந்து ராமாய லக்ஷ்மணர், அப்புறம் அப்படியே பாகவத அதுக்கு ஒத்துக்கிறார் பெரியவா. ராமர், லக்ஷ்மணர், அவருக்கு கைங்கரியம் பரதன், பரதனை யாரை இவெல்லாம் இது பண்ணா அவ அம்மா, இப்படி எல்லாரையும். ஏன்னா ராமருங்கிற ஒரு கான்செப்டை வச்சுட்டு எல்லாரையும் இணைச்சோம்னா அவ ஒத்துக்கிறான். அதில் தான் அங்கே இருக்கிற வேறுபாடு, அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிடிச்சிக்க வேண்டியது எதுங்கிறது தெளிவாக இருக்கும். அப்படி பிடிச்சிட்டு அப்படியே, ஏன்னா அதுதான் எல்லா பெரியவாளும் சொல்லியிருக்கான். எல்லாருமே ராம ராமன் தானே சொல்லுவேன், நாராயண நாராயணன் தானே சொல்கிறான். ஏன்னா அதுதான் எதுக்குன்னா அந்த 15வது இதில் பார்க்கும்பொழுது எல்லாரும் வேண்டினோட இதுவரை இந்த அசோகவனம் எங்கே ஒழிஞ்சின்றதுன்னு தெரியல. அந்த ஆஞ்சநேய மகாமூர்த்திக்கு இதுவரை நான் பார்க்காத ஒரு நல்ல சகுனங்கள்லாம் ஏற்படுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு வனம் தென்படுறது இதுவரை எங்கடா இருந்தது. எல்லா இடத்தையும் தேடினோங்கிற ஒரு அகங்காரம் வந்தோடனே நமக்கு அது கண்டப்படலை. அது விட்டுட்டு அந்த ராமபிரானை நம்ம ஒன்று, ஏன்னா வாயு பகவானை தானே வணங்கினார். அப்பா வணங்குறது நல்லது தான், ஆனால் அப்பாவையே படைத்த அந்த ராமபிரான் அதானே இவருக்கு வந்து அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டார் இல்லையோ, அவர் வணங்கிட்டோமே அப்படின்னு வணங்கினோன்னா அந்த அசோகவனம் தென்படுறது. அப்படி அந்த அசோகவனம் தென்படுறதுனோட பல பல நல்ல சகுனங்கள்லாம் ஏற்படுறது. இதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து சந்தோஷமாயிடுத்து, சீதா தேவி இங்கே தான் இருப்பா அப்படின்னு. ஏன்னா அப்படியே அந்த வனத்தை பார்க்குற அந்த மரமே அழகு. அதாவது ராவணனுக்கு வந்து பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்திருக்கான். இந்த சீதையை பிடிச்சிண்டாதான் நம்ம நற்கதி அடைவோங்கிற ஒரு குறிக்கோள் மட்டும் அவன் தெளிவாக இருந்திருக்கான். ஆனால் எப்படி பிடிச்சிக்கணுங்கிறது, அவன் வந்து தாய் இல்லையா, காலில் விழுந்தோன்னா உன்னை காப்பாற்றுற. காக்காசுரனை என்ன பண்ணா, எங்கேயோ சுற்றி, நாளைக்கு பார்க்க போகிறோம் காக்காசுரன் கதை, ரொம்ப முக்கியமான கதை. எப்படி அவன் வந்து காக்காசுரனுக்கு வந்து ராமன் சீதையோடு இருந்தால் என்ன பலன்கிறத அந்த இடத்துல காட்டுறான். இப்படி எல்லாம் இருக்கும்பொழுது இந்த எல்லா இடத்துலையும் பார்க்குறா, எங்கே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும் பொழுது அசோகவனத்தில் வந்து சீதையை வந்து பார்க்குறா. சீதையை பார்க்கும் பொழுது ஒரு தெய்வத்தினுடைய உருவமாக, மகாதேவிச்ச வித்மகே விஷ்ணு பத்னிச்ச தீமகி தன்னோ லட்சுமி பிரஜோதியான சகல ஐஸ்வர்யத்திற்கும் தலைவி, ஜனகருடைய மகள். ஜனகருடைய மகள் மட்டும் இல்லை, விவாகம் பண்ணது அதோட பெரிய இடம், தசரதனுடைய குலம். இப்படிப்பட்ட உடையவள் வந்து ஒரு ஐக்கடைஞ்ச ஒரு
புடவையை உடுத்துட்டு அதை பார்க்கும் போதே கண்ணுலேருந்து தர 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 தரையா தண்ணி கொட்டுறதான் ஆஞ்சநேய மகாமூர்த்திக்கு. ஆனா அந்த தெய்வீக கலை என்னைக்கும் போல, ஏன்னா கற்புக்கரசி இல்லையே. ஏன்னா அவளுக்கு என்னடா பலம் இருக்கு அப்படின்னு கேட்டா, ராமனுக்கு என்ன பலம் இருக்கா எல்லாமே அவளுக்கு இருக்கு. ஆனா என்னடா பண்ண மாட்டானா, என்னை ரட்சிப்பவன் ராமன் அப்படிங்கிறத உறுதியா நடத்தி காட்டணுங்கிறதுக்காக தான் இத்தனையும் சங்கல்பம் பண்ணி நம்ம வந்து என்னைக்கும் வந்து எனக்கு பலம் இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம போயிடக்கூடாது. எம்பெருமான் என்னை ரட்சிப்பான் அப்படிங்கிறது தான். சுக்ரீவன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பலத்தை நம்பினவர்களே எம்பெருமான் விளையாட தான் செஞ்சான். என்னைக்கு வந்து அவனுடைய பலத்தை பிடிச்சிருந்தானோ அன்னைக்கே தான் வந்தான். எதுக்குன்னா இதை மட்டும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். என்னைக்கும் நம்ம பலத்தை நம்பி நம்ம போனோம்னா அதுல வந்து ஆஞ்சநேயர் ஏண்டா இவ்வளவு தடைகளையும் ஈஸியா தடையெல்லாம் பண்ணினாரு அப்படின்னா, தொண்டருடைய ஆழ்வார் சொல்றார், காவலில் புலனை வைத்து கடிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழுதர்கின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே பூவுலகம் உண்டு இந்த முதல்வானின் நாமம் கற்ற ஆவலில் புடவை கண்டாய் அரங்கமா நகருள்ளான்னு. என்ன அரங்கமா நகருடைய பாசுரத்தை என்ன அரங்கத்துல தானே நம்ம சொல்றோம். இதுக்கு ஒரு ராமாயணத்துக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னா, காவலில் புலனை வைத்து இந்திரியங்கள்லாம் கண்ணாபின்னு போறது யாருக்கு, நமக்கு. ஆனால் இந்திரியங்கள்லாம் எங்கேயும் போகாம அதை ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வந்தவன் யாருன்னா ஆஞ்சநேய மகாமூர்த்தி. அப்படி வச்சுக்கிட்டு எதனானா கலிதன்னை கடக்க பாய்ந்து, களினா என்ன, இது மாதிரி தடைகள் எல்லாம் கடக்கணும். என்னத்தினால கடக்கின்றோம் அப்படின்னா நாமத்தினாலதான் கடக்க முடியும். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாஸ். ராமநாமத்தை பிடிச்சுட்டார். அந்த ராமநாமத்தை பிடிச்சதுனால இத்தனை தடைகளும் அவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வெற்றி படிகளான மாறியது. இதுதான் நம்ம வாழ்க்கையிலும் இதே தான். நம்ம பிடிச்சுக்கணும், அவனுக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியாத. நம்ம அவனோட குழந்தை, நம்ம அவசரப்படுறோம், இது வேணும் அது வேணும் இமிடியேட்டா கிடைக்கணும், கிடைச்ச பிறகு நம்ம மறந்துடும். அப்புறம் அடுத்த தடவை வரும்போது அதுக்குதான் ஆழ்வார்கள்லாம் ஆச்சாரியர்கள்லாம் எனக்கு துன்பத்தை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா துன்பத்தை கொடுக்க 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 நான் ஒன்னதான் நினைச்சுட்டு இருப்பேன், வேற எதையும் நினைக்க மாட்டேன். அப்படின்னா என்னன்னா சத்சங்கத்திலே இருப்பேன். கர்மத்தை தொலைக்கிறதுக்கு தான் நம்ம கர்ம பூமியான பாரத பூமியில பிறந்திருக்கோம். அதை எப்படி தொலைக்கணும்னா எம்பெருமானுடைய திருவடி பாரத்தை பிடிச்சுன்னு தொலைக்கணும். நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோம் நிறைய நினைப்போம், எதுவும் நடக்காது. இட் ஹேஸ் ஏ ஓன், அதான் நாங்கள் சொல்லுவோம் கண்ட்ரோல் டெர்மினாலஜியில் செல்ஃப் ரெகுலேட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு. அதாவது அது தானா கண்ட்ரோல் ஆகும், அது வரலையும் வெயிட் பண்ணணும். யோசிச்சு பார்த்தோன்னா பாரத பிரதமர் மோடி வந்து அயோத்தியில வந்து ராமர் கோயிலை கட்டிட்டார். இப்ப இவரால இந்த வருஷத்துல கட்டப்படணும்னு அதை எழுதி வச்சிருக்கிறதுனால கட்டினாரே தவிர இதுவரை இருக்கிறவளுக்கு ஏதோ பவர் இல்லாத இவருக்கு மட்டும் திடீர்னு சூப்பர் பவர் இருந்துடும். அவருக்குள்ள பவரை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஏன்னா பாகவத அபச்சாரம் வந்துடும். எதுக்கு சொல்ல வரேன்னா இவ்வளவு பேர் எண்ணங்கள்லாம் இப்பதான் அப்படியே கான்சென்ட்ரேட் ஆகி இப்ப அயோத்தியில வரணும்னு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இது களியெல்லாம் இருக்கணும்லாம் பயப்படவே வேண்டியதில்லை, அவன் பார்த்துப்பான். ஏன்னா அதாவது பல யுகங்களாக நாம் தவம் இருந்தோம்னா கிருத யுகத்துல பெருமாள் அடையலாம். பல வருடங்கள்ல ஒரு 50 வருடம் அப்படின்னா திரேதா யுகத்துல, வருஷ கணக்குல இருந்தோம்னா துவாபர யுகம். நாட்கள்ல பெருமாளை நினைச்சோம்னா பெருமாளை அடையலாம்னா அது கலியில தான் முடியும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையே ரொம்ப கம்மி. மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள்னு மடல்ல வருது, திருமங்கை ஆழ்வார் சொல்றார். ஏன்னா அடுத்தது கார்த்திகை வருது. அப்படிப்பட்ட இது நம்மளுக்கு அடுத்த நிமிஷம் எப்படி இருக்குன்னே தெரியாது. அப்படிப்பட்ட இதுல பல பேருக்கு பல துக்கத்திலேயே இருக்கும். அதெல்லாம் ஒண்ணுமே கவலை, அவன் பாரத்துல அவனுக்கு தெரியும் எதை எப்படி நடத்தணும்னு. ஏதோ நம்மளை வச்சு அவன் நடத்தணும்னு பாக்குறான் பாரு, அதுக்கு நம்ம பாக்கியமாயிருக்கும், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட இது எல்லா இடத்துலையும் சொல்லும் பொழுது ராவணனுக்கு தூக்க கலக்கம் அப்படியே வந்துடுறது. அப்படியே முழிச்சிடறான். முழிச்சோடனே யாரை பார்க்கணும், பழைய கர்ம வாசனையும் வந்துடுதுங்கிறான். அவன் என்னைக்கும் முழிச்சது வந்து மகாலட்சுமியினுடைய திருவடி தான். அப்படிப்பட்ட பெருமாளுடைய திருவடியில முழிச்சிட்டுங்கிறான். அங்க மகாலட்சுமி இருப்பா. அந்த கர்ம வாசனை வந்ததுனால போய் சீதாயை பார்க்கணும். மற்றபடி இந்த உலக இன்பங்கள்லாம் அதெல்லாம் வந்து வேற ஒரு கான்செப்ட். அவனுக்கு ஞாபகம் வந்துடுறது. அதனால்தான் அசோக வனத்திலேயே ஏழை பண்ணியிருக்கான். அவனுக்கு பிரியமான வனம். தனக்கு உயர்ந்ததாக எதை நினைச்சானோ அதை வந்து சீதைக்கு கொடுத்தான். அதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட சீதையை வந்து பார்க்கும்போது சீதையை வந்தோட இங்க சீதையுடைய பார்க்கணும், கற்பு கிணிய கங்கனை. ஏன்னா இந்த இடத்துல கூட குல தர்மத்தை வந்து அவன் உடல. என்னன்னா ஒரு துரும்ப போட்டாலாம் ராவணன் வந்தோடனே.
ஒரு துரும்பு, ஏன்னா அங்கே கிடைச்சது அவளுக்கு அதான். துரும்பு போடுறது என்னன்னா, அவன் மகாராஜா, என்னதான் இருந்தாலும் நான் யார் குலத்தில் பிறந்தேன்? ஜனகர். ஒரு அரசன் வந்தால் எப்படி நான் வந்து ஜனகர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரோ, அந்த காலத்திலே எம்பவரிங் ஆஃப் உமன் இருந்தது ஜனகர் காலத்தில், எல்லாரையும் படிக்க வச்சார் ஜனகர். அப்படிப்பட்ட விஷனரி. அப்படிப்பட்ட இதில் வந்து என்ன பண்ணான்னா, ஆசனம் இல்லைன்னா அப்படி அந்த புல்லை போடுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டா சாஸ்திரத்தில். அதனால தான் நம்ம தர்பையை போட்டுட்டு நம்ம ஆற்றுல எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறோம். அடியில் போடுங்க, ஆசனம் போடுங்கன்னா என்ன அர்த்தம்னா, அது பெரிய ஆசனம், உயர்ந்ததில் ஆசனம் அந்த தர்ப புல்லை அடியில் போட்டான்னா அதுக்கப்புறம் எதுவும் வந்து நம்மளை தீண்டாது, அதுக்காக போடுறான். இதெல்லாம் சாஸ்திரத்துடைய லிங்க். அதை வந்து சீதாதேவி இந்த இடத்துல காட்டுறான், போட்டுறா. அவனுக்கு வந்து அன்னம் விடுறான் மனசாலேயே. நீ வந்திருக்க யார் விரோதி, தன்னை அழிச்சுட்டு வந்திருக்கான், அவளுக்கு விடுறான், எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஒரு விதத்தில் வந்து அவள் வந்து சாதாரண ஆளா, ஜனகருடைய மகள். எதுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன்னா, ஜனகருக்கு அவ்வளோ யோகியாக இருந்தவன். அப்படிப்பட்ட ஜனகருடைய மகள்ல நீ புல்லுக்கு சமமானவன்டா, துரும்புக்கு சமமான, அதையும் உனக்கு தெரியணும். உன்னை நீ வந்து உயர்ந்தவன்கிற ராஜாங்கிற ஸ்தானத்தை வச்சிருக்க, நாளைக்கு இது போனதுன்னா உன்னோட நிலைமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட. எதுக்குடானா, நீ ராமபிரான சரணடி. எப்படி சரணடையணும்? என்னை கொண்டு போய் விடுறியோ விடலையோங்கிறதுலாம் வேற விஷயம். ராமபிரான சரணடையணும் நீ நினைச்சாலே எல்லாமே நல்லபடியா நினைச்சு. அதான விபீஷணன் பண்ணார். வேற ஒண்ணு நினைச்சா ராமபிரான சரணடையணும், அவ்வளவுதான். எந்த சூழல்ல நினைச்சார் பாருங்க. அடுத்த நிமிஷம் அவன் வந்து ராவணன் வந்து அப்படியே தலையை வெட்டுவானான்னு தெரியாது. தம்பிலாம் பார்க்க மாட்டான், அவனுக்கு பாசமும் கிடையாது, இதுவும் கிடையாது. அந்த சூழ்நிலையிலும் இனிமே இவன்கிட்ட எவ்வளவு நாள் தான் அட்வைஸ் சொல்லிட்டே இருக்கிறது, இனிமே திருந்த மாட்டான். அப்படின்னா என்ன பண்ணணும்? என் மக்களை எல்லாம் ரட்சிக்கக்கூடியவன் ஒரே இவன் யாருன்னா ராமபிரான். அப்பயாவது நான் அவனை சரணாகதி அடிக்கிறேன், எனக்கு மட்டும் இல்லை இத்தனை மக்களையும் ரட்சிப்பான் அப்படின்னா. அதனால தானே இலங்கையை பாதுகாக்கப்பட்டது. இன்னைக்கும் வந்து இலங்கையை வந்து அந்த ரங்கநாதர் பார்த்துட்டே இருக்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி இருக்கு. அடுத்தது வந்து ஒன்றும் பார்க்குறான், லாஸ்ட்ல பார்க்குறான், உனக்கு வந்து 12 மாதம் கெடு கொடுத்துருக்கேன், 10 மாதம் முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 மாதம் தான் இருக்கு. அதனால இந்த 2 மாதத்துக்குள்ள நீ வந்து ஒன்று என் கூட வரணும், இல்லைன்னா அவனுக்கு தெரிஞ்சது என்ன, ஒன்றை கால உணவா மாற்றி நான் சாப்பிட்றேன். அவனுக்கு தெரிஞ்சது அதான், எனக்கு உணவா மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்போ மால்யவாணிங்கிற வந்து அவளுடைய கட்டிண்டு சீதையை காப்பாற்றுறான் அவெல்லாம். ஏன்னா சில இது வந்து கெட்டவனை அதனால தானே மோகினி அவதாரத்தை பெருமாள் எடுத்த. அவன் மாயை தான். மோகினி அவதாரம் விஷ்ணுவுடைய அவதாரம் கிடையாது, விஷ்ணுவுடைய மாயை கொடுத்து அந்த மாயை போதும் அந்த ராட்சசர்களை மயக்கிறதுக்கு அப்படின்னு தேவர்களை ரட்சித்தான் இல்லையா? அப்படிப்பட்ட அவதாரம் இல்லையா? எதற்காக சொல்றோம்னா, இப்படி ஒன்றும் லிங்க்டு. அப்படிப்பட்ட இது இருக்கும் பொழுது அந்த சீதாதேவி வந்து அப்படியே வந்து ஒன்றா சொல்லிகிட்டே இருக்கா. அப்போ வந்து திருந்துற மாதிரி இல்லை. லாஸ்ட்ல வந்து கண்டிஷன் போடுறான், எல்லாரும் சொல்றான் மிரட்ட வையுங்கோ அப்படின்ட்டு போயிடுறான். அப்படி இருக்கும் பொழுது சில சமயம் நாம் நல்லதை பிடிச்சிருந்தோம்னா பிராண அபாயம் வரலையும் நமக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத இந்த கவி சொல்றான். அப்ப எதலானா நம்மளை எதடா திருத்தும் அப்படின்னா, அந்த ராமநாமம், அவனுடைய திருவடி, அதை தான் நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும். நம்ம எல்லாத்தையும் நம்மளால சால்வ் பண்ணோம்னு நினைக்கும் பொழுது ஃபெயிலியர் தான். அவன்கிட்ட விட்டுருவோம், உனக்கு தெரியுண்டா எனக்கு எப்போ சால்வ் பண்ணுறதுன்னு, நீ வந்து சால்வ் பண்ணுடா அப்படின்னு சொல்லி அப்படியே இருக்கும் பொழுது சீதை வந்து பிராணனை விடுறதுக்காகவே நினைக்கி போயிடுறான். யாரு அவன் நினைச்சா அடுத்த நிமிஷம் ராவணனை அழிக்கக்கூடிய சக்தி படைத்தவன் சீதை. ஆனா தன் சக்தியை பிரயோகமே பண்ணலையே. ஏன்னா ரட்சகன்னா இந்த உலகத்துல ஒருத்தன் தான் ராமபிரான், அவனே எனக்கு கணவனாக இருக்கான். அப்படிப்பட்ட அந்த கணவன் என்னை ரட்சிப்பான்கிற அந்த ஒரு கற்பின் நிலையினை கண்டேன்னு ஏன் ஆஞ்சநேயர் சொல்றான். இதை பார்த்துட்டு தான் சொல்றான். மற்றபடி இருக்கிற நம்ம பண்ற விசேஷ தர்மமோ இந்திரியங்களை வந்து கண்ட்ரோல் பண்றது ஒரு பெரிய விஷயமா, அந்த நிலையிலையும் வழுவாது இருக்கால அப்படிங்கிறது. சில சமயம் அப்படி இருக்கும்பொழுது சீதையை வந்து நினைக்கிறா. அப்ப வந்து திருஜடை விபீஷனுடைய பொண்ணுன்னு கூட சொல்லுவான். அப்படிப்பட்ட திருச்சடை என்ன பண்றான்னா அப்படியே தூங்கிடுறான். இப்பயே நம்மளுக்கே நல்லா சொல்லிகிட்டே இருக்கும்போது யாருக்கா தூக்கம் நன்னா வந்துடும். திடீர்னு வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்போம்ல, அதே மாதிரி திருச்சடைக்கு வந்து நல்லா தூங்கிடுறான். ராவணன் பேசுறான், இதெல்லாம் நம்ம கேட்கறதுக்காடா இருக்கும், நான் சீதையிட்ட வந்து கைங்கரியம் பண்ணிட்டேன்டா, இது போதாதான் என் வாழ்வின் லட்சியம்ட்டு நீ எதையோ பேத்திட்டு போடா. யாரு? தன்னுடைய பெரியப்பா. நீ ஏதோ சொல்லிட்டு போடா,
நீ ஏதோ சொல்லிட்டு போ, உனக்கு தெரியும். அதுக்கு தான் சில பேர் வந்து நம்மளை வந்து எதையோ சொல்லுவா, அப்போ வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். அது தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சாலே பாதி ப்ராப்ளம். ஆத்துக்காரர் திட்டினாலும் சரி, ஆத்துக்காரர் திட்டினாலும் சரி, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். எதுவுமே நம்ம கையில் கிடையாது. அவன் நடத்துகிறான் அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக பிடிச்சிருந்தோன்னா இன்னைக்கு வந்து என்னால் 1.5 மணி நேரம் பேச முடியும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த இடத்துல வந்து நான் பேசுகிறேன்னு நினச்சேன்னா இன்னைக்கு வராது. அது மட்டும் நிச்சயம். இது வந்து நான் உணர்ந்தது. அது வந்து ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பேசுறதுக்கான தகுதி இருக்கா அப்படின்னு நான்லாம் யோசிச்சு பார்த்தேன்னா எனக்குலாம் தகுதியே கிடையாது. என்னடா இப்படி சொல்கிறான்னு நினைக்காதுங்க. ஏன்னா எங்கெங்கேயோ எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நினச்சி ஓடி அப்படியே பல பழைய காலமும் இருக்கும்பொழுது ஆச்சாரியரை நம்ம வந்து சேவிக்க என்ன வரும்னா, அவர் வந்து பெரிய உபதேசம்லாம் நம்மளுக்கு சொல்லவே வேண்டாம். ஏன்னா உபதேசம் சொன்னால் நம்ம என்ன ஆகும், அடுத்த நிமிஷம் சேவிக்க வர மாட்டோம். என்னடா அது எப்போ போனாலும் இப்படியே உபதேசம் பண்ண, அவெல்லாம் பெரியவாலாம் உபதேசமே பண்ண மாட்டான். அப்படியே பார்ப்பா, கருணையான பார்வை. அப்படி பார்க்க என்ன ஆகும்னா, என்ன மாதிரி எங்கேயோ வீணா போயிட்டு இருந்தவனும் இந்த ராமாயணத்தை பேசலாம். அதோடைய வைபவம் தான் ஆச்சாரியனுடைய வைபவம், சுந்தரத்துமான ஒரு வைபவம் தான் இது. இந்த திருச்சடை சொப்பனத்தோடு முடிக்கிறதுன்னு ஒரு கிரமம் இருக்கு. அதனால இதை சொல்லிட்டேன். கொஞ்சம் அப்படியே வேகத்தில் போயிருக்கோம், அதெல்லாம் நாளைக்கு பார்த்து ஈடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த திருச்சடை வந்து நல்ல நல்ல சகுனங்கள்லாம் சொல்றார். அதில் வந்து ஒரு மிகப்பெரிய சகுனம் என்னன்னா, சீதாராமனாக, அதாவது சுந்தரகாண்டத்தில் வந்து கடைசியில் வந்து பட்டாபிஷேகம் முடிக்கணும்பா. இங்கேயே இப்போ பட்டாபிஷேகம், இப்போ நம்ம தான் கதை முடிக்கிற மாதிரி திருச்சடையே முடிச்சிடறான். சீதாராமனை நான் பார்த்தேன் அப்படிங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு காட்சி. ஏன்னா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணோம்னா பெருமாள் நமக்கு பிரத்யட்சமாக நமக்கு காட்சி கொடுப்பார். அதை வந்து எப்படிடா கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் ரொம்ப முக்கியம். இங்கே தயவு செய்து நம்ம எந்த கைங்கரியம் பண்ணாலும் யாருக்கும் குத்தம் சொல்லக்கூடாது. அது வந்து உங்கள் ஆத்து மாட்டு பண்ணா இருக்கலாம், உங்கள் மாமியாராக இருக்கலாம், உங்கள் ஆத்து பையனாக இருக்கலாம், அடுத்தாத்து பையனாக இருக்கலாம், எதையுமே சொல்லக்கூடாது. எம்பெருமான்கிற ஒரு சப்தத்தை இருந்துட்டு கைங்கரியம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நீங்கள் தொடுத்துட்டே இருப்பீங்க. ஒரு வாரத்தில் எம்பெருமான் உங்கள் கூட உட்கார்ந்து தொடுப்பான். இதுதான் நிதர்சனமான உண்மை. அவனே தெய்வம், அவனே பரதெய்வம். எப்படி பெரியாழ்வார் வந்து நிலைநாட்டினாரோ, மதுரையில் போய் பாண்டியனுடைய சபையில் பெரியாழ்வாரை எழுப்புறார் பெருமாள். பாண்டியன் வந்து ஒரு பெரிய கொஸ்டினை கேட்டான், இதுவரை நான் கவலைப்படலடா, எதை வேணாலும் நடத்திக்கிட்டோம், நான் அதை பற்றிலாம் கவலைப்படல. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு கேள்வியை கேட்டுட்டான், அது வந்து மக்களை வந்து குழப்பிடும். அவன் கேட்ட கேள்வி என்னன்னா, பரதெய்வம் யார் அப்படின்ட்டான். அப்படின்னா யாரு அப்படின்னா, எல்லா தேவதைகளும் போய் நாராயணன் இருக்கான், இனிமே பேசாம இருக்காத, எவ்வளவு நாள் தான் நான் பாரத்தை நானும் சுமந்துட்டு இருக்கிறது. ஏன்னா நம்ம வணங்குற எல்லா தெய்வங்களுக்கும் யார் பரதெய்வம்ங்கிறது தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு மாயையை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கா. ஏன்னா நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு வைராகியத்தோட 1000 மடங்கு ராட்சசர்களுக்கு இருக்கும். நம்ம மனிதர்களே ராட்சசர்கள். அப்படிங்கிறச்ச அவ அந்த வைராகியத்தை படிச்சுட்டான்னா எல்லாரும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுவா. அவெல்லாம் பிடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உலகத்தை ரட்சிக்கவே முடியாது. அதுக்காக சில மாயைகள் எல்லாம் உருவாக்கிற, அந்த மாயையில போய் நம்ம விழுந்துடக்கூடாது. அதுக்கு தான் பெரியவாளை கேட்கணும், ஆத்து பெரியவாளை கேட்கணும், என்ன சொல்லியிருக்கா, நம்ம பெரியவா என்ன சொல்லியிருக்கா, அவளோட பெரியவா என்ன பண்ணியிருக்கா அப்படிங்கிற விசாரிச்சோம்னா எல்லா ஆத்துலையும் எல்லாமே தெரிஞ்சிடும். நம்ம ஒரு ஜென்ரேஷன் எந்தை தந்தை 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 முத்தப்பன் 7 கால் தொடங்கின்னு எவ்வளோ தந்தை போடுறாருன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் போடுறேன். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அப்போ வந்து பெரியாழ்வாரை எழுப்புறார் பெருமாள் தூக்கத்தில். ஏந்திரடா மதுரைக்கு போடாருன்னா, என்ன திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கு என்ன ரொம்ப ஈஸியாக அந்த காலத்தில். இப்போ என்ன ட்ரெயின் இருக்கா, ஃப்ளைட் இருக்கா, உடனே கார் என்ன நான் வந்து இதில் புக் பண்ண முடியுமா? இதுவரை ஒன்றை நாய் ஒன்றை யார் நடத்தின்னு இருக்கா அப்படின்னு தூக்கி வாரி போட்டுருக்கான் பெரியாழ்வார். நீ தானே நடத்துற, அதை அப்புறம் ஏன்டா இதெல்லாம் யோசிக்கிறான். கண்ணை முடின்னு போனாரா, எப்போ மதுரையினுடைய சபைக்கு போனாருங்கிற என்ன சொன்னாருன்னே தெரியலையா. சொன்ன உடனே அந்த பொற்கிழி வந்து இப்படியே மேலே விழுந்துருக்கான். அப்படி வாங்கும்போது, அதாவது இதுல பெரியாழ்வார் பேரே பெரியாழ்வார், ஆழ்வார்களுக்கெல்லாம் பெரியவர்னு வந்திருக்கு, அது விட்டுருங்க. ஏன் வந்ததுன்னா, அந்த கிரமம் ஏன் வந்ததுன்னா, பெருமாள் சொன்னா நான் செய்யறேன்னு செஞ்சான், அவ்வளவுதான். மற்றபடி எதை பற்றியும் அவர் பெரியாழ்வார் யோசிக்கல. அதனால தானே வேதத்தின் விழுப்பொருளான ஆண்டாலே அவளுக்கு புத்திரியாக வந்தா. ஏன்னா அடுத்தது மார்கழி மாதம் வரும்போது திருப்பாவை 30 செப்பினால் வாழியேன்னு, திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தால் வாழியேன்னு மாதம் ஆடி பூரத்தில் அவதரித்தான். மார்கழி மாதம் ஒரு 30 நாள். நான் மார்கழியில்
நான் மாதத்தில் மார்கழியாக இருப்பேன்னு பாகவதத்துல சொன்னவன் இந்த 30 நாளும் ஆண்டாளுக்கு விட்டு கொடுத்தான்னா அப்படின்னா ஆண்டாளுக்கான உயர்வை பார்க்கணும். ஏன்னா கலியுகத்துல நம்மை தாங்கிக்கூடியவள் அவதான். எதுக்கு நம்ம சொல்றோம்னா, இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அந்த பெரியாழ்வார் உடனே சொல்றார், என்ன பண்றோம்னா இதை ஜெயிச்சோன்னா பெரியாழ்வாருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அவருடைய ஒரு பிரயத்தனமும் இல்லை, ஏதோ நடந்தது அப்படியே அப்படியே அமானுஷ்யமா இருக்கு. ஆனா பெருமாள் என்ன பண்றானா, நான் சொன்னதை நீ கேட்டுட்டலடானா. உடனே என்ன வரானா, கருடன்ல மகாலட்சுமியோட ஓடி வரானா. பெரியாழ்வார் ஜெயிச்சதை பார்க்கணுங்கிற தான் குழந்தை, அதான் வாத்சல்யம் குணம், அப்படியே பார்க்கணும்னு வரானா. இதுல என்னடானா, நான் சொன்னதை ஒருத்தன் செஞ்சான்னா அவனுக்காக நான் வருவேன். அதை அப்ப பேத்து மாத்தலாம் பண்ணலையே. யாரு? பாண்டியராஜன். தர்மத்தின் வலுவாக தானே இருந்தான். பரதெய்வம்னு சொன்னோட ஒத்துண்டானா இல்லையா? ஒத்துண்டானா அப்பனா என்ன ஆச்சுன்னா வைணவ சம்பந்தம் ஏற்பட்டுடுறான் அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் பரத்வாஜர்லாம் எத்தனை காலங்காலமாக தவம் இருந்து கிடைச்ச பேரு அங்க இருந்த எல்லாருக்கும் கலியுகத்துல கிடைச்சது பெரியாழ்வார்னால. அதனால தானே ஆழ்வார்களிலே பெரியவர் பெரியாழ்வார் அப்படின்னு அந்த ஏத்தத்தை கொடுத்துருக்கா. அத்தனை பேருக்கும் கொடுத்தாரு இல்லையா? அதுதான் அந்த இடத்துல பெரியாழ்வாருடைய வைபவம். இதையும் சொல்லிட்டு திருச்சடையும் வேணா நல்ல செய்தியை சொல்றா. நீங்க ராமனும் சீதையும் சேருவா அப்படின்னு சொல்ற. இப்படிதான் நல்ல விஷயங்களுக்கு பிராணாபாயம் வரையும் நமக்கு போகும். அதுக்கெல்லாம் நம்ம ஈடு கொடுக்காம எம்பெருமானே சரணம் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியா இருக்க இருக்க இருக்கன்னா நம்ம எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டியது அவசியமாக கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாம் இல்லை, மழையும் இல்லை. ஏன்னா என்னுடைய ஆரம்பமே மழை பெஞ்சுதான். ஓகே, இன்னைக்கு கூட நான் பார்த்தேன், மழை பெய்யலான்னு சொல்லணுமா மழை பெய்யக்கூடாதான்னு சொல்லணுமான்னு பார்த்தேன். மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு யோக்கியவே கிடையாது. ஏன்னா உலகம் க்ஷயிக்கணும்னா மழை பெய்யணும். அதனால அந்த மழை பெய்யக்கூடாதுன்னு உனக்கு என்னன்னு தெரியும், இங்க வரவாளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு வேண்டிட்டு நான் மட்டும் போயிட்டேன். ஏன்னா அது முக்கியம் இல்லையா, அடுத்த நாள் வரணும் இல்லையா நீங்க, அதோடைய ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொத்தி பிரஜாபிய பரிபாலயந்தான்னாய மார்க்கேட வடிமைசா கோ பிராமணேபியா சுமுத்து நித்தம் லோகா சமுத்தா சுகினோ பவந்து மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தியே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் ஆகாரத்திரே சம்பன்னாம் மகிந்த நிவாசினியும் அசேஷ ஜெகதீஷித்ரும் வந்தே வரதவல்லவாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இந்த சுவாமி தேசிக வரதாச்சாரியார் சுவாமி நாராயண ஜீயராக இங்கே என்னென்னலாம் கைங்கரியம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி இந்த ராமாயணத்தை 12 திருநாமங்களையும் கோத்து அழகாக இருக்காருங்கிறதையும் அனுபவிச்சுட்டு நாளைக்கு சுந்தரகாண்டத்தை தொடருவோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எல்லா மங்களமும் எம்பெருமான் அருளட்டும் ஆச்சாரிய கிருபை நலன்னு சொல்லி முடிக்கணும்.